உயிரோடை தமிழ் ILC தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரடி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அன்பர்களே, நிகழ்ச்சியில் இப்பொழுது எங்களோடு தாயகத்திலிருந்து ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், ஊடகத்துறை விரிவியாளர் நிக்சன் அவர்கள் இணைந்து இன்றைய சமகால அரசியல் நிலைமைகளை கொண்டு வர இருக்கின்றார். இங்கே கலைத்தலங்களோடு இணைந்திருக்கின்றார். நிக்சன் அவர்களை உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் முதலில் உங்களுக்கு தெரியும், மாற்றத்தை விரும்பி சிங்கள மக்கள் போராடினார்கள், அருகிலேய போராட்டத்தை நடத்தினார்கள். பழக்கப்பட்டவர்களையும் கோட்டை கட்டி கொள்ளையடித்தவர்களையும் நிராகரித்து புதிய ஒரு அத்தியாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அனுர குமர திசநாயக்காவை தெரிவு செய்திருக்கிறார்கள். அனுர குமர திசநாயக்கா மக்கள் விரும்பிய மாற்றத்தை கொண்டு வருவாரா அல்லது பழைய பாணியிலே அவரும் பயணிப்பாரா? எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? நினைக்கிறேன் இது ஒரு ஆழமான கேள்வி, உணர்வு ரீதியான கேள்வி. இதற்கு நான் பதிலளிக்கின்றேன், நிதானமாக சொல்லுகின்றேன். எப்படி என்றால், இதை நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனை, ஈழ தமிழ் பிரச்சனை என்பதை விடுவோம். அதை விட்டுட்டு இலங்கை தீவிலே சிங்கள மக்களுடைய உணர்வு, அவர்களுடைய மாற்றம் என்பதை பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் கேள்வியிலே சொன்னபடியும் தான் சிங்கள மக்கள் மாற்றத்துக்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்பது. அதை நான் விரிவாக்கம் செய்வதாக இருந்தால், இந்த ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்பது அதிகரித்து ஒன்று. ஆனால் நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்றது யுத்தம் ஆரம்பித்த காலத்தில் இலங்கையிலே ஆரம்பித்த ஒன்றுதான். ஆனால் அந்த விதம் தெரியவில்லை. என்றால் விடுதலை புலிகளை வெற்றி கொள்கின்றோம் என்ற கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். ஆகவே அது பற்றி சிங்கள மக்கள் கண்டுகொள்ளவில்லை. 2009க்கு பின்னான சூழலிலே தான் அதை சிங்கள மக்கள் கண்டுகொண்டார்கள். அதை கண்டுகொண்ட நிலையிலே தான் 2015ஆம் ஆண்டு ஒரு மாற்றம் என்று வாக்களித்தார்கள். அதுவும் சாத்தியப்படவில்லை. 2020 மிகப்பெரிய மாற்றம் என்று சொல்லி அது கிட்டத்தட்ட ஒரு இனவாத இணைப்பு அங்கே இருக்கின்றது. வாக்களித்தார்கள், அதுவும் சரிவரவில்லை. இப்போது இன்னொரு இடத்தை மாற்றிருக்கிறார்கள். நாங்கள் அதை இரண்டு வகையாக பார்க்கலாம். ஒன்று, இனவாதத்துக்கு, சிங்கள தூய இனவாதத்துக்கு ஊழல் மோசடி அதிக துஷ்பிரயோகம் என்பதில் உடன்பாடு இல்லை. அதற்காகத்தான் இப்போது இடம் மாற்றியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய முதலாவது தெரிவு. அடுத்ததாக, நாங்கள் பொருளாதார நெருக்கடி, ஊழல் மோசடி என்று பார்த்தால் உண்மையிலேயே கடந்த மிக சமீப காலமாக 2010ஆம் ஆண்டுல இருந்து பின்னர் 2020ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக வந்த பின்னரான சூழலிலே இந்த ஊழல் மோசடி என்பது, அதிகார துஷ்பிரயோகம் என்பது ஒரு சட்ட ரீதியான முறையில மாறிவிட்டது. அமைச்சுக்களூடாக, திணைக்களங்களூடாக மாறிவிட்டது. நான் 2 உதாரணங்களை மாத்திரம் சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஒன்று, இந்தியாவிலே 3 ரூபாய்க்கு, இந்திய காசுக்கு 3 ரூபாய்க்கு முட்டையை கொள்வனம் செய்கிறார்கள். செய்துவிட்டு அதனுடைய இறக்குமதி செலவு மற்றும் IMF சர்வதேச நாணயத்தினுடைய விதியின் பிரகாரம் வரிகள் எல்லாம் அறவிட்டு குறைந்தது ஒரு 15 ரூபாய், இலங்கை காசுக்கு ஒரு 15 ரூபாய் அல்லது 20 ரூபாய்க்கு விற்க முடியும். ஆனால் ஒரு முட்டையை 75 ரூபாய்க்கு விற்கிறார்கள். அதே போன்று 80 ரூபாய்க்கு உளுந்தை வண்டி கொண்டு வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறார்கள். சில இடங்களில் 2200 ரூபாயும் விற்கின்றது. அதே போன்று சீனி கிலோ 400 ரூபாய். ஆனால் அங்கே கொள்வனம் செய்கின்ற பொழுது இலங்கை காசுக்கு 70 ரூபாய்க்கு கொள்வனம் செய்கின்றார்கள். ஆகவே வரிக்கு அப்பால் கமிஷன்ஸ், இந்த கமிஷன் தமிழ் எப்படி உடனடியாக மொழிவரவில்லை, அதாவது கையூட்டு, இந்த கமிஷன்ஸ் தான் அதிகமான செலவு. அதை விட கடந்த 1 மாதத்துக்கு வந்த தகவல் என்னென்றால் 65,000 கோடி, அதாவது கோத்தபாய கலைக்கப்பட்டு ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வந்த பின்னர் 65,000 கோடி ரூபாய் கடன் பெறப்பட்டிருக்கிறது அமைச்சர்களால் வங்கியிலே. அதற்கு எந்த விதமான தகவலும் இல்லை. அதை விட பாக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. இலங்கை பாக்கு தான் மிக ருசியானது, அது இந்தியாவுக்கு அவசியம் தேவை. இலங்கையில் 25,000 மெட்ரிக் டன் பாக்கு தான் உற்பத்தி செய்யப்படுகின்றது. அதில் 20,000 மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. 5,000 உள்ளூர் தேவைக்கு தேவை. ஆனால் 20,000 மெட்ரிக் டனும் இந்தியாவுக்கு காணாது. ஏன்னா இந்தியாவிலே பாக்கு விற்பனை கூட. அதன் காரணமாக இந்தோனேஷியாவிலிருந்து பாக்கை இறக்குமதி செய்து அது இலங்கை உற்பத்தி போல காண்பித்து இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். இது இந்திய அரசாங்கம் கண்டுகொண்டது. இதற்கிடையே நடந்த ராஜேந்திர போர் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் எங்களுக்கு எழுத முடியாத சூழல் இருந்தது என்றால் அப்போது இருந்த வர்த்தக அமைச்சர் அவருடைய செயற்பாடு எல்லோருக்கும் தெரியும். இது உள்ளே இருந்த சில ராஜதந்திரிகள் விரும்பவில்லை. அதாவது நேர்மையான விசுவாசமான சிங்கள வர்த்தகத்துறை ராஜதந்திரிகள் விரும்பவில்லை. அவர்களால் அதை கையொப்பம் விட வேண்டும். தரமானதா இல்லையா, ஏற்றுமதி இறக்குமதி பொருள் வச்சு அவர் தான் பார்த்து பரிசோதித்து கையெழுத்து விட வேண்டும். அப்படி கையெழுத்து வைக்காவிட்டால் அவர்கள் அச்சுறுத்தப்பட்டு பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்டில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வர்த்தக துறை ராஜதந்திரிகள் பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ல வரக்கூடாது.
ஆனால் அப்படி பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட் எல்லாம் வந்து இப்படி பல விதமான ஊழல் மோசடிகள். ஆகவே இதிலே அனுபவத்தை கண்டுதான் மக்கள் முற்று முழுதாக ஜேவிபியை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் ஜேவிபியிலே ஒரு உண்மை இருக்கிறது. அவர்கள் இந்த விடயங்கள் எல்லாத்தையும் நான் சொன்ன விடயங்களுக்கு மேலதிகமாக இன்னும் பல விடயங்களை எல்லாம் எடுத்து நாடாளுமன்றத்திலே கோப்புழு, அதாவது கணக்கு அறிக்கை குழுவிலே எல்லாம் சமர்ப்பித்து தலைவராக இருந்தவர் ஹந்தும் நெத்தி, அவருக்கு தான் அந்த விவரங்கள் தெரியும், எல்லாம் எடுத்து விவரமாக வெளியிட்டவர்கள். ஆகவே இதன் காரணமாகத்தான் வந்திருக்கிறார்கள். ஆனால் இதை இவர்களால் செய்ய முடியுமா என்பதிலே பல கேள்விகள் உண்டு. என்றால் இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்பு ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகம் என்ற பண்பாட்டுக்குள்ளே வந்து விட்டது. ஆகவே அதை எப்படி உடனடியாக மாற்ற முடியும் என்பது ஒரு கேள்வி. இரண்டாவது, நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலிலே 113 ஆசனங்களை ஏவிபி எனப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி பெறுமா என்பது ஒரு கேள்வி. ஏனென்றால் தனி கட்சி அவர் கூட்டி சேர மாட்டார்கள். ரணில் விக்ரமசிங்க, ராஜபக்ச, பிரேமதாஸ், சஜித் பிரேமதாஸ் எல்லோருமே இந்த கூட்டு சேர்ந்து இந்த ஊழல் மோசடி யார் யார் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஒரு பெரிய அணியாக இருப்பார்கள். ஆனால் இப்படி அவர்கள் வரமாட்டார்கள் ஜேவிபி. ஆகவே அது எப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 113 ஆசனங்களை பெறப்போறார்கள் ஒரு கேள்வி எழுகின்றது. ஆனால் மக்கள் சில வழிகளிலே முற்றுமுழுதாக அந்த கட்சிக்கு வாக்களித்தால், நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுடைய பிரதிக்கே வாக்களித்தால் சில வழிகளில் 113 ஆசனங்களை பெறலாம். அப்படி பெற்றால் நிச்சயமாக ஜேவிபி இந்த ஊழல் மோசடி, இந்த கமிஷன் பேஸ் வேலை எல்லாவற்றையுமே நிச்சயமாக மாற்றி வைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை பொறுத்திருந்துதான் நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை குறிக்கிற, அதாவது ஊழல் மோசடியை சட்ட ரீதியாக மாற்றி விட்டிருக்கிறார்கள். நான் இங்கே யோசித்துக் கொண்டிருந்தேன், இலங்கை என்றால் ஊழல், ஊழல் என்றால் இலங்கை, அப்படித்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் நீங்கள் இங்கே சட்ட ரீதியாக மாற்றி விட்டிருக்கிறார்கள் என்று பாருங்கள், எவ்வளவு தந்திரமாக செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு விடயத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு புது கதை சொல்லுகிறார்கள், தமிழர்கள் நன்றாக ஏமாறுது. எனக்கு தான் கவலையாக என்றால் இந்த முறை தேர்தல் பிரச்சாரத்திலே இனவாதம் பேசப்படுகிறது, அது உண்மை. ஆனால் இனவாதம் அதுவும் இலங்கை அரசு என்ற அமைப்பிலே கட்டமைக்கப்பட்டு சட்ட ரீதியாக மேற்கொள்ளப்படுகின்றது. காணி அபகரிப்புக்கு காணி திணைக்களம், மெனலாக திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், இந்த திணைக்களம் சட்ட இதே ரணில் விக்ரமசிங்க உருவாக்கினார். இல்லது 15ஆம் ஆண்டு நல்லாட்சி சார்ந்து உருவாக்கி விட்டார். அடுத்தது பாடத்திட்டங்கள் ஊடாக, குறிப்பாக வரலாற்று பாட நூல்களிலே பௌத்த சமய வரலாறுகளும் சிங்கள சொற்களும், உதாரணமாக அலுவலகம் காரியாலயம் உள்ள காரியாலய என்று இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தினுடைய ஊராவுத்துறை பெயரை ஊரா தொட்ட என்று எழுதியிருக்கிறார்கள். யாழ்ப்பாண ராட்சியம் என்ற வரலாறு இல்லை. இலங்கையிலே விஜயன் வந்த பின்னர் தான் தமிழர்கள் வருகிறார்கள் என்று வரலாற்று பாடப்பிரத்திலே இணைக்கப்பட்டது. அத்தோடு அரசியல் விஞ்ஞான பாடப்பிரத்திலே 13ஆம் திருத்தி சட்டத்தின் பின்னர் இலங்கை அரசியல் ஜாப்பு சமஷ்டியாக மாறிவிட்டது என்றெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அதை படிக்கின்ற மாணவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? சிங்களர்களுக்கு பிறகுதான் தமிழர்கள் வந்தார்கள் என்று சொல்ல போகிறார்கள். நாங்கள் சமஷ்டியை கேட்டால் சமஷ்டியா, இலங்கையின் அரசியல் ஜாப்பி சமஷ்டி ஆட்சி தானே, ஏன் மாணவன் பாடத்தில் படிச்சு கொண்டு வாரா? அப்ப அது கட்டமைக்கப்பட்டு விட்டது, சட்ட ரீதியாக வந்து விட்டது. அதுவும் ஒன்றுதான். இந்த இடத்தில்தான் இனி அரசியல் ரீதியாக இனவாதத்தை பேச வேண்டிய தேவையில்லை. ஆகவே இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கட்டமைப்பு ரீதியாக இனவாதம் இருக்கின்ற நீங்கள் கூறுகின்ற நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கூறியிருந்தார், இன மத மொழி பேதமின்றி அந்த நாடை தான் ஆளுவேன் என்று கூறியிருக்கின்றார். இப்ப நீங்கள் கூறிய விடயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நாட்டில் இடம்பெறும் ஊழல்கள் கலாச்சாரங்கள் இல்லாத ஒழிப்பேன் என்று கூறியிருக்கின்றார். நீங்கள் கூறினீர்கள், போதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் அவருக்கு தெரிவு செய்யப்படாவிட்டால் இவரால் அதை சாதிக்க முடியுமா? நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், அது ஒரு நல்ல கேள்வி. இதை பற்றி தான் ஒரு 10 எழுத்திலும் எழுதியிருந்தேன். அதன் பின்னர் தான் இப்போது அதை மொழிபெயர்க்கப்பட்டு சஜித் பிரேமதாஸ், ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு சென்றிருக்கின்றது. இன்றைக்கு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், சஜித் பிரேமதாஸ் சொல்லுகிறார், நான் பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுவேன் என்று. அதை ரணில் சொல்லியிருக்கிறார், நான் கூட்டணி சேர மாட்டேன் சஜித்தோடு என்று. அந்த கதை மொழிபெயர்க்கப்பட்டு அவருக்கு போனதாக அங்கு இருக்கக்கூடிய தமிழ் அன்பர்கள் இன்றைய காலையத்து சொன்னார்கள். அந்த நேர்காணலையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி இவர்கள் ஒடுங்கப்பட்டால் நிச்சயமாக பெரும்பான்மை அங்கு போகக்கூடும். அதேபோல இப்போது நான் அறிந்த ஒரு விடயம், தேர்தலுக்கு முன்னதாக இந்த ஊழல் மோசடி என்று ஈடுபட்ட அமைச்சர்கள், அதிகாரிகள் பலரை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக நான் அறிகின்றேன். இன்று கூட ஒரு வழக்கு விசாரணைக்கு விஜித ஹீரத், வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்ட விஜித ஹீரத் அழைக்கப்பட்டிருக்கிறார். என்றால் அந்த தேசிய ரத்த சபைக்குள்ளே இந்த ரெண்டர் அதாவது இந்த கேள்வி பத்திரம் இல்லாமல் ஒரு விடயம் கொடுக்கப்பட்டதற்காக 64 மில்லியனை இலங்கை இழந்தது என்று சொல்லி ஆதாரமாக விஜித ஹீரத் நிரூபித்தவர். அது தொடர்பான ஆதாரங்களை சமர்ப்பிக்குமாறு இன்று உயர்நீதிமன்றம் அவருக்கு அழைப்பு கொடுத்தது. ஆனால் அமைச்சராக பதவியேற்றால் அவர் போகவில்லை. ஆகவே இப்போது ஆரம்பிக்கின்றது. ஆகவே அது தொடர்பான விடயங்கள் இருந்து ஆரம்பித்து இந்த ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அதிகாரிகள், இந்த கமிஷன் வேண்டிய அமைச்சர்கள் எல்லோரையும் அரசு பண்ணி கை செய்வதற்கான ஒரு ஏற்பாடு இடம்பெறுவதாக நான் அறிகின்றோம். அப்படி செய்யப்பட்டால் அவர்கள் தேர்தலிலே போட்டி போட முடியாது. அப்படி இருந்த நிலையில் இவர் ரணிலும் சஜித்து மீண்டும் மீண்டும் முரண்பட்டுக் கொண்டிருந்தால் அநேகமாக 113 ஆசனங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு ஜேவிபிக்கு, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு அந்த ஆசனங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் வரலாம்.
இந்த நிலைமை சிங்கள மக்கள் புரிந்திருக்கிறார்கள். அதாவது இப்ப மாற்றம் வேண்டும் என்று அனுர குமர திசாநாயக்காவை தெரிவு செய்திருக்கு. ஆனால் அவருக்கு போதிய நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்றால் அவர் கூறுகின்ற விடயங்களை செயல்படுத்த முடியாத என்ற விடயத்தை சிங்கள மக்கள் புரிந்திருக்கிறார்களா? நிச்சயமாக புரிந்திருக்கிறார்கள் போல் தெரிகின்றது. ஏனென்றால் அநேகமாக இந்த வாக்களிப்பை பார்க்கின்ற பொழுது அது தெரிகின்றது. ஒன்று, இந்த இந்த என்ன உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கொழும்பிலே தொடர்ச்சியாக வாழ்கின்றவன், சிங்கள மக்களோடு நெருங்கி பழகின்றன. அவர்கள் ஒரு சென்சிட்டிவான சொசைட்டி. இந்த சிங்கள மக்கள் ஒரு உணர்வுபூர்வமான மக்கள், டக்கண்டு இலகுவாக நம்பி விடுவார்கள் விடயத்தையும். இப்போது அவர்களுக்கு தெரிகிறது என்னென்றால் இப்ப இந்த பொருளாதார 5 மடங்காக வெளியேறிவிட்டது இல்லாம. இப்ப கிட்டத்தட்ட ஒரு சாதாரண குடும்பம், ஒரு பெரிய குடும்பம், அந்த குடும்பமே ஒரு 40,000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் மேலதிகமாக செலவு செய்கின்றது என்ற ஒரு மதிப்பீடு இருக்கின்றது. அப்ப அப்படி இருக்கின்ற பொழுது இந்த செலவுகளை குறைப்பதாக நிச்சயமாக இந்த அருணகுமார் சனாயக்கா உடனடியாக இந்த கமிஷன் பேஸ் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு ஒரு உண்மையான அடிப்படையிலே அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்து விற்பனைக்கு விடுவாராக இருந்தால் சிலர்களே வாழ்க்கை செலவு அரைவாசியாக குறையும். அப்படி குறைந்து விட்டால் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லையே அவர் நிறுத்தது போல் ஊழல் மோசடி அதிகார சுற்று என்பதை கட்டுப்படுத்த முடியாது. அதில் இன்னொரு விடயம், இது நான் முன் சொன்னது போல இந்த அரச கட்டமைப்புக்குள்ளே சட்ட ரீதியாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா அதே போல இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஏவிபி நுட்பமாக ஒரு காரியத்தை செய்திருக்கின்றது. இந்த அரச நிறுவனங்களுக்குள்ளே கிட்டத்தட்ட 22 லட்சம் அரச ஊழியர்கள் இருக்கிறார்கள். அதற்குள்ளே அந்த உயர் அதிகாரிகள் மற்றும் இந்த பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்டாக வரக்கூடிய அந்த அதிகாரிகள் தவிர அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஏவிபியினுடைய ஆதரவாளராகவும் அதற்குள்ளே ஏவிபி அமைந்த தொழிற்சங்கத்திலேயே எல்லோரும் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிகாரிகளை தவிர மற்றும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கிற அதிகாரிகளும் கீழ்நிலை ஊழியர்களும் இந்த ஊழல் மோசடியை நிச்சயமாக பிடிப்பதற்கான உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஆகவே அப்படியான நுட்பங்களை கையாண்டிருக்கிறார்கள் வித்தியாசமாக. அதெல்லாம் சரிவாக இருக்கும் என்றால் சில வழிகளில் இவர் சாதிக்க முடியும். ஆனாலும் பல இடர்கள் சவால்கள் உண்டு. ஏனென்றால் இது மாத்திரமல்ல, இப்போது புவிசார் அரசியல் நிலைமைகளுக்கு ஏற்ப இலங்கையை மாற்றி அமைக்க வேண்டும். ஜேவிபியினுடைய கொள்கைகளிலே மிக முக்கியமானது இந்திய எதிர்ப்புவாதம், மேற்கத்திய எதிர்ப்புவாதம். இப்போது அதை குறைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆட்சி கட்டுக்கு வந்ததும் அதை எப்படியாக மாற்றுவார்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒருபடியும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இலங்கை என்பது ஒரு சிறிய நாடு. அவை இப்ப அமெரிக்காவுக்கு கீழே இருக்கிற கியூபா போல, பெடல் கஸ்டோ போல அனந்தகுமார் சனாயக்கா செயல்பட முடியாது. அல்லது சீனா போல ஒரு கம்யூனிஸ்டியமான ஒரு கட்சிக்குள் அரசுக்குள் கட்சி என்ற எல்லாம் மாற்றிவிட முடியாது. இலங்கை ஒரு சிறிய நாடு. அவை எப்படியும் இந்தியாவோடு அனுசரித்து அது அமெரிக்காவோடு சேர்ந்துதான் பயணிக்க வேண்டும். ஆகவே அதுக்கேற்ப கொள்கைகளை மாற்றக்கூடும். என்றாலும் பல சவால்கள் அவர் முன்னே இருக்கின்றன. தமிழர் தேசியம் தொடர்பான விடயத்தை பார்ப்பதற்கு முன்னதாக இன்னும் 2 கேள்விகள் இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் சிங்கள மக்கள் உணர்வு பூர்வமான மக்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அப்படி என்று சொன்னால் இலங்கை தீவில் ஈழத்தமிழர்கள் தொடர்பாக அங்கே ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அந்த பிரச்சனையை நாங்கள் தீர்த்தால்தான் அந்த நாட்டை ஒரு சூழ்ச்சி பாதைக்கு கொண்டு போகலாம் என்ற அந்த உணர்வு அவர்களிடம் இருக்கிறது. அந்த உணர்வு என்னை பொறுத்தவரையில் நான் நினைக்கின்றேன். நான் சிவராம் கொல்லப்பட்ட படுகொலை செய்யப்பட்ட சிவராம் மற்றும் இப்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆய்வாளர் ஜோதிலிங்கம் ஆகியோர் கொழும்பில் இருந்த காலத்தில் அவர் இப்போது யாழ்ப்பாணத்துக்கு இடம் மாறி சென்று விட்டார், ஓய்வு பெற்று சென்று விட்டார். அவர் கொழும்பில் பணியாற்றி கொண்டிருந்த 96ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு காலப்பகுதியிலேயே சிங்கள மக்கள் மத்தியில் பல இடங்களுக்கு சென்று பல பிரச்சாரங்கள் செய்திருந்தோம். நானும் அதிலே முக்கியமான ஒருவன். அப்போதெல்லாம் வந்து புரிந்து கொண்டார்கள். ஆனால் எங்கே என்ன நடக்கிறது என்றால் இந்த அரசியல்வாதிகள் பேசுகின்ற பேச்சு, ஊடகங்கள் பேச்சுக்களுக்கு உடனடியாக திசை திரும்பி விடுவார்கள். இது ஒரு பௌத்த சமயம் என்பது அவர்களுக்கு ஒரு முக்கியமான நாடு ஒன்று. அடுத்து அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால் இது எங்களுக்குரிய ஒரே ஒரு நாடு. இப்ப தமிழர்களுக்கு உலகம் எல்லாம் நாடு இருக்கின்றது, எங்களுக்கு அரசு ஒன்று எங்குமே இல்லை, தமிழகத்தில் கூட அரசு இல்லை. ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இந்தியா என்றால் தமிழர்களுக்குரிய நாடு என்று ஒரு மாயை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பல சந்தர்ப்பங்களை தெளிவுபடுத்துகிறோம், இந்தியா ஈழத்தமிழ் மக்கள் சார்பானது அல்ல, இந்தியா தமிழருக்கு எதிரானது என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கலாச்சார ரீதியாக இந்தியா என்றால் தமிழர்கள் என்ற உணர்வு இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அப்படி ஒரு பயம், அந்த உணர்வு புரிந்து கொள்வார்கள். ஆனால் இந்த சிங்கள ஊடகங்கள் அதை மாற்ற முடியும். சிங்கள ஊடகங்களும் அரசியல்வாதிகள் நினைத்தால் அடுத்த நிச்சயம் சிங்கள மக்களை மாற்றி அமைக்க முடியும். ஆனால் அது நீ கடினம். என்னென்றால் ஊடகங்களையும் கடந்து இப்போது பாடத்திட்டங்களுக்குள்ளே இந்த இனவாதங்கள் வந்து விட்டதால் இப்போது சாதாரணமாக டீனேஜ் சிங்கள பிள்ளைகளை கேட்டாலே நாங்கள் தான் மூத்த குடிகள், தமிழர்கள் வந்துவிட குடிகள் என்றுதான் சொல்லுவார்கள். அதோடு இந்த மொழியில் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அது நினைக்கிறேன் பேராசிரியர் சிவத்தம்பி தொடர்பான பல விளக்கங்களை கொடுத்திருந்தார். என்றால் இந்த சுழி ஜாதி என்றால் சிறுபான்மை என்று தமிழிலே வரும், மகா ஜாதி என்றால் பெரும்பான்மை என்று தமிழிலே வரும். இப்ப தமிழில் நாங்கள் சிறுபான்மை இனம் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த சிறுபான்மை இனம் என்றால் எண்ணிக்கையில் குறைந்தவர் என்றுதான் அங்கே வரும். இங்கிலீஷ்ல நாங்கள் மைனாரிட்டின்னு சொல்றோம். மைனாரிட்டி என்றாலும் அது ஒரு பெரிய தாக்கம் இல்லை, எண்ணிக்கையில் குறைந்தவர் தான் வரும். ஆனால் சிங்களத்திலே சுழி ஜாதி என்று சொல்கின்ற பொழுது அந்த சிறுபான்மை என்றால் அந்த அதாவது அவர்கள் இயலாதவர்கள், அவர்கள் கையாலாகாதவர்கள் என்று ஒரு பொருள் தெரிகின்றது.
மகாஜாதி என்றால் இவர்கள் பெரிய உயர்ந்தவர்கள், இவர்கள் பெரிய கல்விமான்கள், இவர்கள் உயர் சாதி என்ற ஒரு பொருள் அங்கே வெளிப்படுகின்றது. இதன் காரணமாக அந்த சுழிஜாதி என்றால் தமிழர்கள் கையாளாகாத ஒரு நிலை அங்கே வருகின்றது. ஆனால் ஒரு படித்தள சிங்களர்களோ தெரிந்தவர்களோ இல்லை, அது மொழியில் அப்படி இருந்தாலும் உண்மையிலே தமிழர்கள் ஒரு கல்விமான்கள், அவர்கள் சிறந்தவர்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஆனால் உரிமை சார்ந்து பேசுகின்ற பொழுது இது எங்களுக்குள்ள ஒரே ஒரு நாடு என்ற ஒரு இதை நாங்கள் இழந்து விடுவோமோ என்ற ஒரு சென்சிட்டிவ் கொண்டு அவர்களிடம் இருக்கின்றது. இந்த கல்விமான்கள் என்பதை ஏற்கனவே எத்தனையோ தடவைகள் என்பதற்கு முன்னராக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். தெற்கிலங்கையை பொறுத்த மட்டில் முக்கியமான நிறுவனங்களில் தலைவர்களாகவும் வழிகாட்டிகளாகவும் தமிழர்கள் இருந்தார்கள். அப்ப அவர்கள் அதை அனுபவித்தவர்கள். அந்த விடயங்களை தெரிந்தவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதை ஏற்றுக்கொள்வதுதான் கொஞ்சம் கடினமாக இருக்கிறது. அது நான் நினைக்கின்றேன் இந்த இந்தியாவினுடைய செயற்பாடு அல்லது அதுக்கு ஒரு காரணமாக இருக்கின்றன. இந்தியா தமிழர்களுக்கு ஏதோ கொடுப்பது போல காட்டி இந்த விமானத்திலே கொண்டு உணவு போட்டது அவர்களுக்கு அது பெரிய தாக்கம். நாடு பறிபோய் விடுமோ இந்திய ராணுவம் இங்கே வந்தது அவர்களுக்கு பெரிய தாக்கம். அது விடுதலை புலிகள் போரிட்டு பின்னர் கலைத்தாலும் கூட இந்தியா என்பது தமிழர்களுக்கானது என்று இந்திய அரசும் ஏதோ வகை தமிழர்களுக்காக என்ற மாதிரி காட்டிக்கொள்ளும். அந்த அச்ச உணர்வு தான் அவர்களுக்கு எங்கள் மீதான ஒரு பயத்தை கொடுக்கிறது. ஆனா இந்தியா எங்களோடு இல்லை. நாங்கள் அதை கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்திலே ஒரு செமினார் நடந்தது. யாழ்ப்பாணம் சர்வோதயாவிலே எங்கிருந்து சிங்கள ஆசிரியர்களும் ஆசிரியர் சங்கம் ஏற்பாடு செய்தது. ஜோசப் ஸ்டாலின் அந்த கலந்துகளை ஏற்பாடு செய்தார். அதிலே நான் ஒரு பிரதான பலவாளர். அதாவது சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன என்பது தொடர்பாக விளக்கப்படுத்தது. ஆக 2 நாள் நடந்த செமினாரிலே நான் சுயநிர்ணய உரிமை என்ன என்றால் தெளிவாக விளங்கப்படுத்தேன். யாழ் பல்கலைக்கழக பீடாதிபதி பேராசிரியர் ரவுராவும் அங்கே வந்திருந்தார். சட்டத்தரணி மயூரனும் அங்கே வந்திருந்தார். நான் தான் 2 நாட்களும் தொடர்ச்சியாக விளங்கப்படுத்தேன். அவர்கள் புரிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ICCPR-லே சுயநிர்ணய உரிமை இருக்கின்றது. ஆனால் ICCPR-ல் இருக்கிற சுயநிர்ணய உரிமை என்பது கொஞ்சம் வேறுபட்டது. அதை எங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது கூட இலங்கை சட்டத்திலே சாதாரண சட்டத்தில் அமுல்படுத்தியிருக்கிறார்கள். 2007ஆம் ஆண்டு ஜெனீவா மேயரோச்சாமியுடைய அழுத்தம் காரணமாக, ஐநாவுடைய அழுத்தம் காரணமாக 2007ஆம் ஆண்டு சாதாரண சட்டத்திலே கொண்டு வந்திருக்கிறார். அரசியல் ஜாப்பிலே கொண்டு வரவில்லை என்றெல்லாம் நான் தெளிவுபடுத்தி ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர் சொன்ன ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இது தொடர்பாக ஏனைய சிங்கள மக்களுக்கான புரிதல் என்பது மிக கடினம். புரிந்து கொண்ட சிங்களவர்கள் எண்ணிக்கை மிக குறை. முழு சிங்கள மக்களும் விளங்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஊடகங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும். அப்போது நான் சொன்னேன், பாடத்திட்டங்களில் இப்படி வந்திருக்கிறது, அதான் மாற்ற முடியாமல் இருக்கிறது என்று சொன்ன பிறகு அதை திட்டி யோசிக்கிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள். ஆகவே என்ன செய்யணும், எங்கள் பக்கம் ஒரு வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும். இது தொடர்பான விடயங்களை விளங்கப்படுத்த வேண்டும். நாங்கள் அது முக்கியம் என்று நம்புகிறீர்களா? இந்த சிங்கள மக்களுக்கு இதை தெளிவுபடுத்துவது, அதை விளங்கப்படுத்துவது முக்கியமா? தெளிவுபடுத்தினால் எல்லாம் அங்க வந்துவிடும் அல்ல. குறைந்தபட்சம் அது ஒரு அடிப்படை பணியாக இருக்க வேண்டும். இங்க என்ன நடக்கிறது என்றால், நாங்கள் இதை பேசலாம், இது புலிகளின் கோரிக்கை அப்படி மடைமாற்றுகிறார். சிங்களரும் இலகுவாக இப்போது கூட JVP என்ன சொல்லுது, புலிகளின் கோரிக்கையை கலைக்கக்கூடாது. என்ன சொல்லுகிறார்கள், தமிழ் மக்களுக்கு நாங்கள் தமிழ் முஸ்லிம் மக்களை சமத்துவமாக ஆளுகின்றோம் என்கிறார்கள். அது மிக தவறு. நான் JVP நண்பர்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இது நீங்கள் இலகுவாக சொல்லலாம். நாங்க என்ன கேட்கிறோம், நீங்கள் எங்களை சமத்துவம் ஆளத்தவே இல்லை, எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரி இருக்கும், சுயநிர்ணயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். லெனின் சொன்ன அந்த மார்க்சியவாதம் என்பது, லெனின் பேசிய இடதுசாரி கொள்கை என்பது, எண்ணிக்கையில் குறைந்த மக்களுடைய சுயநிர்ணய உரிமை என்பது முக்கியமானது. ஒரு பெரும்பான்மை இனம், எண்ணிக்கையில் கூடிய இனம் ஒரு எண்ணிக்கையில் குறைந்த இனத்தை ஆள முடியாது. அவர்கள் சார்பான தீர்மானங்கள் எடுக்க முடியாது. இப்ப இங்க என்ன நடக்குது, தமிழ் மக்கள் சார்பான தீர்மானங்கள் நீங்க எடுக்கிறீங்க. இப்ப திம்பு கோட்பாட்டு பேச்சுவார்த்தை மட்டும்தான் பேலன்ஸாக இருந்து எடுக்கப்பட்ட தீர்மானம். அதுக்கு முன்னர் நடைபெற்ற இப்ப நோர்வேயின் பேச்சுவார்த்தை ஏன் குழம்பியது, பல சந்தர்ப்பங்களில் சமதரப்பன சொல்லிவிட்டு எடுக்கப்படுற தீர்மானங்களில் இங்க அரசாங்கத்தோடு தான் பேசி நோர்வே எடுத்தது. உண்மை அதுதான், எனக்கு தெரியும். இதெல்லாம் பேசுவதற்கு விரிவாக பேச வேண்டி வர எரிக் ஸ்கோலையும் பல சந்தர்ப்பங்களில் தன்னுடைய வாயால் விட்டு விட்டிருந்தார் பல விடயங்கள். ஆகவே அதுதான் இங்கே பிரச்சனை. இதை சமதரப்பாக அங்கீகரிக்கும். அதை விட்டு நீங்க சமாதானமாக நீங்கள் ஜனாதிபதி நீங்கள் சமமாக அந்த அப்படி தேவை. நீங்கள் ஜனாதிபதி பிறந்தவர் தமிழர் வர முடியாது. எத்தனையோ இப்போது கூட பாருங்கள், அமைச்சுகள் சில நியமனங்கள் இங்கே என்னட்ட இருக்குது, வந்துட்டு நான் வச்சிருக்கிறேன். ஒருவர் தான் தமிழர், ஒருவர் முஸ்லிம். அப்ப இதுதான் சமத்துவம். இப்ப உங்களுக்கு தெரிய வேணும், 83ஆம் ஆண்டு வரை இந்த 2078ஆம் ஆண்டு அரசியல் ஜாப்பின் பிரகாரம் சரி, 83ஆம் ஆண்டு வரை நான் அடித்து சொல்லுவேன், அரசு நிறுவனங்களுக்கு ஆட்களை சேர்ப்பதென்றால், உதாரணமாக மத்திய வங்கிக்கு ஆட்களை சேர்க்கிறோம் அல்லது ஆட்பதிவு திணைக்களத்துக்கு ஆட்களை சேர்க்கிறோம் என்றால் 60 பேர் தேவை என்றால் 40 பேர் சிங்களவராக 20 பேர் தமிழராக இருக்க வேண்டும். இது ஒரு கோட்டா சிஸ்டம் இருந்தது. இப்ப அந்த கோட்டா சிஸ்டம் இல்ல. SLAS பரீட்சை, இலங்கை நிர்வாக சபை பரீட்சையில தமிழர்கள் பாஸ் பண்ணுவாங்க. இன்று வரையும் தமிழர்கள் பாஸ் பண்ணுகிறார்கள். ஆனால் நேர்முக பரீட்சையிலே தமிழர்கள் ஈடுபடுவது இல்லை. இப்ப நான் 97ஆம் ஆண்டு, எனக்கு 98ஆம் ஆண்டு வந்த ஒரு அனுபவம் உண்டு. இலங்கையின் மிக உயர் நிறுவனம் ஒன்றிலே ஒரு பரீட்சைக்கு நான் போட்டி
பாஸ் பண்ணி அது ஒரு செயலாளர் பதவி, அதிக செயலாளர் பதவிக்கு போன இடம். இறுதியாக நான் 3 பேர் தெரிவு செய்யப்பட்டோம். நானும் ஒரு சிங்களவரும் ஒரு முஸ்லீம். நான் அதில் ஈடுபடவில்லை. என்னுடைய பேர்த் சர்டிபிகேட் அட்ரஸ் கொழும்பு, என்னுடைய பேர்த் சர்டிபிகேட் ஜெஃப்னா. விலக்கி விட்டார்கள். அந்த இடத்துக்கு முஸ்லீம் எடுத்தார்கள். அதே போன்று 2015ஆம் ஆண்டு அரசு தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றிலே போன பொழுதும் இதே பிரச்சனை. அப்ப கோட்டா சிஸ்டம் எங்க இல்ல. இப்ப இது நாங்கள் தமிழ் தேசிய கட்சியிலே இதை கேட்குதலும் இல்லை. நான் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது, நான் அமைச்சரிடம் போய் கேட்டு ஒரே ஒரு கேள்வி, அண்ணன் நீங்கள் தமிழீழம் எல்லாம் கேட்கிறீங்க, பேச்சுவார்த்தை சரி, ஆனால் இந்த போராட்டத்தை 30 வருஷத்துக்குள்ளே பண்ண இலங்கை அரசு நிறுவனங்கள் தமிழாக்கள் இல்லாம போயிட்டேன். பெரிய ஒரு கேப் ஒன்று வந்துட்டுது, ஒரு கிரே ஏரியா ஒன்று வந்துட்டுது. இது எப்படி என்ன ஃபீல் பண்ண முடியும்? இது தமிழ் தேசிய கட்சி நாடாளுமன்ற செய்யலாம் தானே, ஏன் ரெக்கமெண்டேஷன் செய்யாமல் இருக்கிற ஒரு கேள்வியை கேட்டேன். அவர் சொன்ன பதில், எங்களுக்கு அது இலக்கு அல்ல, எங்களுடைய இலக்கு வேறு, அதை தமிழ் தேசிய கட்சியை செய்யட்டுக்கும், நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது அவர்களுடைய பொறுப்புன்னு சொன்னாங்க. அப்ப இப்படி விட்டு 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 வந்து இன்றைக்கு இப்ப இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ள யாழ்ப்பாணத்துல கூட அரசு உயர் அதிகாரிகளாக சிங்களவர்கள்லாம் போக போறாரு. இப்ப SLASல 5 பேர் தமிழர்கள் பாஸ் பண்றார்கள் என்றால் ஒருவர் தான் தெரிவு செய்யப்படுகிறார். மிச்ச 10 பேர் தெரிவு செய்யப்பட்டதிலே ஒருவர் செய்யப்படுகின்ற பொழுது, தெரிவு செய்யப்பட்ட 4 பேரும் விலக்கப்படுகின்ற பொழுது அந்த இடத்துக்கு சிங்களவர்கள் வருகிறார்கள். அப்ப 10 பேர்ல 9 பேர் சிங்களவர்கள், ஒருவர் தான் SLAS அதிகாரியா வார. இது ஒரு முறை நடக்குது. இப்படியே போய் 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 வருகின்றது. அடுத்த இன்னும் ஒரு விடயம், மிக பிரதான விடயம், யாருமே கவனிக்காத ஒன்று, வடகிழக்கு மாகாணத்திலே பிறப்பு வீதம் குறைவடைந்து விட்டது. அது கிழக்கு மாகாணத்தில் பிறப்பு வீதம் குறைவடைந்து விட்டது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் ஒரு அதிகாரி சொல்லியிருந்தார், எனக்கு சொல்ல மறுத்து விட்டார். மட்டக்களப்பிலே மட்டக்களப்பு கிராமங்களிலே ஒரு பாடசாலையில் ஆண்டு ஒன்றுக்கு மாணவர்கள் இல்லை, சேரவே இல்லை, மூடப்பட்டிருக்கிறது. 4000 மாணவர்கள் குறைவடைந்திருக்கிறார்கள் என்றால் 4000 பிள்ளைகள் அங்கே பிறக்கவில்லை. இப்படி ஓராண்டு குறைந்து கொண்டே போகின்றது. இப்படி பல பிரச்சனை. பிறப்பு வீதம் குறைந்திருக்கிறது மட்டுமில்ல, இளையவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் அந்த மோகத்தில் வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அடுத்த பிரச்சனை. டீனேஜ் பிள்ளைகளோட யாழ்ப்பாணத்துல போய், நான் கிளாஸுக்கு யாழ்ப்பாணத்துக்கு போய்க்கல, டீனேஜ் பிள்ளைகள் யாரை கண்டாலும், பேரண்ட்ஸ் யாரை கண்டாலும், இந்த பிள்ளை பாஸ் பண்ணா கொழும்புக்கு அனுப்பி வெளிநாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒன்று ஸ்டூடெண்ட் விசா அல்லது ப்ரொபோசல் அல்லது ஸ்பான்சர் பண்றது அல்லது ஏஜென்சி காசு கட்டி போகும். இதுதான் சிஸ்டம். அப்ப இந்த நிலைமைகள் தான் அதோட இன்னொரு பெரிய பிரச்சனை. அது யாருமே கண்டுகொள்ளல. பெரிய ஊழல் மோசடி அதுதான் இப்ப ஜேபி சொல்ற. ஆனா ஊழல் மோசடி முழுக்க நடந்தது வடகிழக்குல. ஒன்று மண் வியாபாரம், முழு மண்ணும் அகலப்பட்டது. அடுத்தது படகுகள்ல சட்டவிரோதமாக தமிழர்களை கொண்டு ஏற்றி இறக்கியது முழுக்க கொழும்புல இருக்கக்கூடிய பிரபல சிங்கள அரசியல்வாதிகள். இந்த ஊழல் மோசடியை இவரால் பிடிக்க முடியுமா? அவ கணக்க பிரச்சனை கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் இது எல்லாம் நாங்கள் கழித்து கொண்டு இருக்கிறோம். நான் பல இடங்களில் எழுதியிருக்கின்றேன். ஆனால் செயற்பாட்டாளர்கள் சரியாக செய்யவில்லை. என்னுடைய பணி என்னையோட கேட்டார், நீங்க எல்லாம் அப்ப அரசியலுக்கு வாங்க, கட்சிக்கு வாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு டாக்டர், ஒரு ஹார்ட் கன்சல்டன்ட் இருக்கிறார், நீங்க போறீங்க, அவர் என்ஜியோகிராம் செய்து ஒரு சிடியில தாரார், இன்னும் இடத்துல பிளாக் இருக்கு, 6 ஆபரேஷன் செய்யறது, ஹார்ட் சர்ஜன். அப்ப நான் கன்சல்டன்ட் வேலை தான் பார்க்கிறேன், என்ன இடங்கள்ல தகவல் எடுத்தார். சர்ஜன் யாரு? ஆக்டிவிட்டிஸ், நீங்க செயற்பாட்டார். இப்ப நான் சர்ஜன்டா மாறலாம். சாவக்கேடு என்னவென்றால், நீங்கள் ஒரு ஆலோசனை வழங்கிவிட்டால் நீங்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள், அல்ல நீங்கள் போய் செய்யுங்கள் என்று சொல்வார்கள். அதுக்கு வழிவகுத்து தருவாங்க. இப்ப நல்ல உதாரணம் ஜேவிபியை பாருங்கள். நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன், ஜேவிபி என்ற அரசியல் கட்சியோட அரசியல் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் அவர்கள் இந்த ஒழுங்கமைப்பு செயற்பாடுகள் நீங்க பார்த்தீர்களா இருந்தால் மிக புனிதமானது, அற்புதமானது. இல்லை, இதுதான் முக்கியம். அதாவது நான் இங்கே அடிக்கடி இந்த வானொலியில் கூறுவது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்க வேண்டும், மெக்கானிசம் இருக்க வேண்டும், ரோட் மேப் இருக்க வேண்டும், ஆக்ஷன் பிளான் இருக்க வேண்டும். இவை இல்லாவிட்டால் நாங்கள் ஒரு தேசிய இனமாக செயல்பட முடியாது. இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால், ஒரு கட்சியால், ஒரு அமைப்பினரால் இதை உருவாக்க முடியாது. இது கலெக்டிவாக, கூட்டாக செய்ய வேண்டும் என்று அடிக்கடி அடித்து கூறியது இதுவரையில் ஒன்றும் காணவில்லை. ஆனால் ஒன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. தமிழர் தாயகத்தில் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதல் தடவையாக ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு ஆக்கப்பூர்வமாக பங்காளர்களாக ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள் என்றால், தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி இந்த தேர்தலில் தங்களுடைய வேணவா என்ன என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இது தொடர்பாக விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய அனுபவம், நீங்கள் தமிழர் தாயகத்திலும் உங்களுடைய நிறைய அனுபவம் இருக்கின்றது, தெற்கிலங்கையிலும் உங்களுடைய நிறைய அனுபவம் இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய அனுமானம் என்ன? நிச்சயமாக நல்ல ஒரு கேள்வி அல்ல, நீங்கள் கருத்தாக என்ன தருகிறீர்கள். அதான் சொல்லுங்க, ஏவிபி நீங்க பாருங்கள்,
அவர்கள் பாருங்கள் பேரை மாற்றினார். இந்த ஏபி என்ற ஸ்கோரை வைத்துக் கொண்டு தேசிய மக்கள் சக்தி என்ற ஒரு பேரை மாற்றினார். சரி, நீங்க பாருங்க, யாருக்காவது தெரியுமா கிருணி அமரஜேஸ்வரி? யாருக்காவது தெரியுமா? இல்லை. விருதுவராக வந்திருக்கிறார் பாருங்கள். அவர்கள் எப்போதும் தங்கள் கட்சியை தான் முன்னிலைப்படுத்துகிறார், நபர்களை அல்ல. அனுதகுமார சாணாய்க்கா கூட இப்போதான் அவர் தெரிய வருகிறார். இப்ப தச்சமே அனுதகுமார சாணாய்க்கா விலை இன்னொரு போட்டி ஓட்டுனா கூட நிச்சயமாக வெற்றி பெற்றிருப்பார். அவர்கள் அவர்களை முன்னிலைப்படுத்துவதில்லை, எங்கும் பொன்னாடை மாலை போடுவதில்லை. கவனித்து பாருங்க. ஆனால் நாங்கள் நபர்களை தான் முக்கியப்படுத்துகிறோம், கட்சியையும் கோட்பாட்டையும் கைவிடுறோம். தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை அந்த பொது கோட்பாடு நிறுத்த பொழுது நான் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் நபரை அல்ல பொது கட்டமைப்பை முன்னிலைப்படுத்துங்கள், தமிழ் தேசிய கோட்பாட்டை முன்னிலைப்படுத்துங்கள். அது நடக்கவில்லை. இப்போது கூட எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக இந்திய தொலைக்காட்சிகளில் நான் நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கேன். என்னோடு விவாதத்துக்கு வந்த, நான் பேரு சொல்லவில்லை, பல சொல்லவில்லை, எல்லா தொலைக்காட்சியிலும் நான் விவாதம் செய்திருக்கேன். இப்ப கடந்த 4 நாட்களா தொடர்ச்சியா நான் கலைத்து விட்டேன் விவாதம் செய்து. எல்லோரும் அங்கே பேசல என்ன சொன்னார்கள் என்றால், பொது வேட்பாளர் தோத்து விட்டால் தமிழ் தேசியம் தோத்து விடும். அப்ப நான் அவர்களுக்கு சொன்ன விளக்கம் அழகாக சொன்னேன். நாங்கள் பிரித்தாளும் தந்திரத்துக்குள் கையாளப்பட்டிருக்கோம். 2009க்கு பின்னர் எங்களுக்கு சரியான அரசியல் தலைமத்துவம் இல்லை. எங்களுக்குள்ளே பிரதேச வேறுபாடு, சாதி வேறுபாடு திட்டமிட்டு குழப்பப்பட்டிருக்கிறாங்க, சிதவடைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த சதி கோட்பாடுக்குள்ளே இருந்துதான் இப்போது முளைத்து வருகிறார் ஒரு பொது வேட்பாளர். அவர் 50,000 வாக்கு எடுத்தால் கூட அது எங்களுக்கு திருப்திகரமானது என்று நான் தெளிவாக விளங்கப்படுத்தேன். ஆனால் மரியாதையாக 2,20,000 வாக்குகள் கிடைத்திருக்கின்றன. நிச்சயமாக அது பெரும் சாதனை. ஆகவேதான் நான் என்ன சொல்ல வரேன் என்றால், கருத்தொற்றுமையாக சேர வேண்டும் தமிழ். ஆனால் கட்சியில ஒற்றுமையாக வேண்டிய அவசியம் இல்லை. அது நீங்க தனித்தனி கட்சியா இருங்கோ, தேர்தல் வியூகங்கள்ல இருந்து நீங்க தேர்தல போட்டி போடுங்க. ஆனால் பொது கட்டமைப்பு, இந்த பொது கட்டமைப்பு என்பது தொடர்ச்சியாக இயங்க வேண்டும். எனக்கு தெரியவில்லை, அது அடகு வைத்தோர் சங்கம் மாதிரி திருப்பி கலையுதோ எனக்கு தெரியாது. நிச்சயமாக அது இயங்க வேண்டும். எனக்கு பொது வேட்பாளர்களே எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் சாரணமாக பிரச்சாரம் செய்தேன் என்னுடைய நிறுவனம். ஆனால் எனக்கு இந்த பொது சபை முன்வைத்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் எனக்கு முரண்பாடு இருந்தது. நான் தான் முதன்மையாக அதை பிரச்சனை இஷ்யூவாக எடுத்தேன். இந்த ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் என்பது அது மிக தவறு. அதை ஏன் கொண்டு வந்தாலும் எனக்கு தெரியவில்லை. அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடுவதற்கு 2 வாரங்களுக்கு முன்னர் அவர்கள் ஏற்பாடு செய்த ஒரு ஜூம் மீட்டிங்கில் நான் பிரதான உரையாளராக இருந்தேன். செல்வின் அவர்களும் அங்கே வந்தார். அப்போ எனக்கு கேள்வி கேட்கப்படுது, ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் தீர்வாக முன்வைக்கலாமா? நான் தெளிவாக சொன்னேன், அது மலைவாழ் மக்களுக்கானது, இல்லைன்னா தொடர்பற்ற மக்களுக்கானது. அது ஒரு கன்செப்ட், அதாவது கோட்பாடு, அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கானது. அது பன்மைத்துவ அரசு, அங்கே சுயநிர்ணய என்பது இல்லை. அண்ட் த இன்டர் ஸ்டேட் அண்ட் பொலோவியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்ல 72ஆம் பிரிவு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இதுக்கு பிறகு அதை நியாயப்படுத்தணும். ஒரு நாள் நாங்கள் சட்டங்களுக்கு பொருளக்கம் கொடுக்கலாம், ஆனால் கோட்பாடுகளுக்கு பொருளக்கம் கொடுத்து நாங்கள் மாற்றி அமைக்க முடியும். சமஷ்டி என்று சொன்னாலே சமஷ்டி என்றதுக்குள்ளேயே சுயநிர்ணயமே இல்லை. சுயநிர்ணயம் என்பதற்கு நிறைவான விளக்கம் உண்டு, ஆனால் சமஷ்டி என்பதற்குள்ளே நிறைவான விளக்கம் இல்லை. அதுக்கு சமஷ்டியை தானே வேணும் என்று எல்லாரும் நிற்கிறார்கள். தவறு. நான் பல இடங்களே கூர்மையில் ஆர்டிகளை, கூர்மையில் எழுதப்பட்ட கட்டுரைகளை பாருங்கள். நான் தெளிவாக சொல்லணும், சமஷ்டிகள் சுயநிர்ணயம் இல்லை. ஆனால் அமெரிக்கா போன்ற ஒரு சமஷ்டி வந்தா அங்கே அது சுயநிர்ணயம் வரும். அமெரிக்காலே யுனைடெட் ஸ்டேட் 50 மாநிலங்களும் 50 நாடுகள் கொண்டு செயற்படுகின்றன. பிரிந்து கூட போகலாம், ஆனால் பிரிந்து போக மாட்டார். அவர் ஒன்றாகத்தான் இருப்பார். ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, சுவிட்சர்லாந்தில் இருக்கிறது கேன்டன் சிஸ்டம். சமஷ்டிக்கு பல விளக்கம் உண்டு. இந்தியாலையும் சமஷ்டி, ஆனா இந்தியாவில் உள்ள சமஷ்டி சுயநிர்ணயற்ற சமஷ்டி. அது மொழிவாரி மாநிலங்களின் அடிப்படையில் மொழி ரீதியாக கொடுக்கப்பட்ட சமஷ்டி, ஒரு எல்லை பாதுகாப்புக்காக. அது முழுமையான சமஷ்டியில் அது ஒரு சமஷ்டிக்குள்ளேயே ஒரு ஒற்றியாட்சி. ஆனா இங்கே ஒற்றியாட்சிகள் சமஷ்டின்னு சொன்னார் 2015ஆம் ஆண்டு. ஆகவே பல ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் என்பது தெளிவாக சொல்லுகின்றது. அதை மாத்திரம்தான் நான் விமர்சித்தேன். ஆனால் பொது வேட்பாளர் கன்செப்ட் வேற. நான் போன ஆண்டு அக்டோபர் மாதம் கூர்மையில முதல் முறையாக கட்டுரை எழுதியிருந்தேன். அது உதயன் சஞ்சியிலும் அந்த கட்டுரை வந்திருந்தது. தெளிவாக ஆழமாக சொல்லியிருந்தேன். இப்போது நான் விடுக்கிறேன் பண்ணுவோம். நல்ல சந்தர்ப்பம், ஜேவிபி ஆட்சி அமைத்தது நல்ல சந்தர்ப்பம். இதை பயன்படுத்தி ஜேவிபி போன்ற ஒரு கட்டமைப்பை எங்களுக்கு உருவாக்க வேண்டும். பொதுச்சபைக்கு அது முடியும். ஆனால் சில நிதி பிரச்சனை ஒன்று எனக்கு தெரியும். ஆனால் நிதி பிரச்சனைக்கான வழிமுறைகளை அது செய்ய முடியும். இப்போது ஜனநாயக ரீதியான சூழல். நாங்கள் பயங்கரவாதத்துக்கு போகவில்லை. சுய நிர்ணய உரிமை கோரிக்கை என்பது பயங்கரவாதம் அல்ல. சர்வதேச சட்டங்களை அணுகி கொண்டு போகல. சர்வதேச அரசியலுக்குள்ள நாங்கள் போக தேவையில்லை, அது எங்களுக்கு தேவையில்லை. சர்வதேச சட்டங்களுக்குள்ளால் நாங்கள் அணுகி போகின்ற பொழுது நிச்சயமாக எங்களை நோக்கி வருவார்கள். ஆனால் வரவே இல்லை. நாங்கள் எங்கள்கிட்ட அதற்கான திட்டம் எதுவும் இல்லை. தயவு செய்து உங்கள் வானொலி மூலமாக கொடுக்கிற வேண்டுகோள், ஒரு திட்ட பொறிமுறையை, ஒரு மெக்கானிசத்தை கொண்டு வாரேன். இதைத்தான் அடிக்கடி கூறிக்கொண்டு வருகின்றோம், அதை வலியுறுத்துவோம் தொடர்ச்சியாக. நீங்கள் கூறிய விடயத்தை நான் நீங்கள் சொன்னதை கேட்கும்பொழுது, நீங்கள் அமெரிக்கா தொடர்பாக கூறினீர்கள், அவர்கள் ஒரு காலம் பிரிந்து போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களிடம் முழு அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப பிரிந்து போகின்ற அந்த எண்ணமே வராது.
அதே மாதிரி தான் அந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் தமிழர்களிடம் பலம் இருக்கின்றது, ஆளுமை இருக்கின்றது, அவருடைய கல்வித்திறமை இருக்கின்றதை புரிந்து அவர்கள் அதை அனுமதித்து அதை செய்வார்களாக இருந்தால் அந்த நாடு உண்மையாக ஒரு சிங்கப்பூராக மாறிவிடும். மாறாக இப்பொழுது சோமாலியா ஆக்கிவிட்டு ஓட வேண்டிய நிலைமை ஏற்படுத்தியிருக்கார். சரி, தமிழர் தரப்பு தொடர்பாக நாங்கள் திருப்பி பார்ப்போம். என்னவென்று சொன்னால், இப்போ நீங்கள் கூறினீர்கள் சில திட்டங்கள் இருக்க வேண்டும். பொது சபை தொடர்பாக கூறும் பொழுது குறை நிறைகள் இருக்கின்றது. இது ஒரு முதல் தடவையாக இப்படி ஒரு முயற்சி எடுத்ததை அவர்கள் பிழையானதை திருத்தி பலப்படுத்த வேண்டும், அதை செய்வார்கள் என்று எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே ஒரு கேள்வி இருக்கின்றன. இப்போ நீங்கள் அரசு தலைவருக்கான தேர்தலை எடுத்தீர்கள் என்றால் அதில் யாருக்குமே தமிழ் வேட்பாளர்களை பொறுத்தமட்டில் எந்த ஒரு பலனும் இல்லை. அது ஒரு குறியீடாகத்தான் நிறுத்தப்பட்டது. யாருக்கு வாக்கு போட்டாலும் கூட தமிழர் தரப்பை பொறுத்தமட்டில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லாத ஒரு விடயம். இதற்கு கூட தமிழ் தரப்பினரால் ஒன்று சேர முடியவில்லை என்றால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற, நான் எதிர்பார்க்கின்ற, எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்று சேர்ந்து செயல்படுகின்ற விடயம் எவ்வாறு நடக்க போகிறது? நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக நாங்கள் கட்டுரை ஒன்று எழுதப்பட்டது, கூர்மையில் எழுதியிருந்தோம். அதை நீங்க வாசித்தால் புரியும். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தீர்மானங்கள், கொள்கைகளுக்கும் இப்ப பொது கட்டமைப்பு முன்வச்ச தேர்தல் விஞ்ஞானத்தில் பார்த்தீங்கன்னா பாரிய வித்தியாசம் இல்லை. அப்ப நான் அதை சொல்லியிருந்தேன் பல இடங்கள்ல. ஏன்ப்பா நீங்கள் பொது வேட்பாளர் எதிர்க்கிறீர்கள் என்றால் அவர் சொல்ற விளக்கம் என்றால் 13 ஆதரித்தவர்கள், 13 கோரியவர்கள் அதுக்கு பின்னால் நிற்கிறார்கள். அப்ப என்னென்றால் இப்ப நாங்க எல்லோரையும் 100% சுத்தமாக பார்த்து கொண்டு போக முடியாது. முரண்பாட்டில் ஒரு உடன்பாடு என்ற ஒரு கோட்பாடு வர வேண்டும் எங்களுக்குள்ள. நாங்கள் எல்லாத்தையும் ஒரே கருத்தாளாக இணைக்க முடியாது. ஆகவே முரண்பாட்டில் உடன்பாடாக இருந்து கொண்டுதான் சில விடயங்களை கொண்டு போக முடியும். அதுக்குள்ளே 13 ஆதரித்தவர்கள் இந்தியாவோடு இருப்பவர்கள் இருக்கிறார், இல்லை என்று இல்லை. இப்போது எங்களுக்கு அதல்ல பிரச்சனை, அவர்கள் கருத்துக்கு வருகிறார்கள். புளூரின் நேஷனல் ஸ்டேட் என்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி 2020 நாடாளுமன்றத்திலே பேசியிருந்தார். அப்போது கூட நாங்கள் அதற்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருந்தோம். ஆகவே இது என்னென்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்பாக நான் எழுதுகின்ற முன்வைக்கின்ற விமர்சனங்கள் என்பது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நல்வழிப்படுத்தி ஒரு ஒழுங்கு கொண்டு வருவதற்காக, எதிர்ப்பதற்காக அல்ல. எங்களுடைய விமர்சனம் என்பது அது ஆரோக்கியமானது. ஒரு விமர்சனம் எதிர்க்க வேண்டும். நிச்சயமாக அவர்கள் நினைத்தால் ஒரு கட்டுக்குள்ளே வர முடியும். கட்சியை மட்டும் பலப்படுத்த வேண்டும், அந்த கட்சிக்கானதுதான் என்றால் அப்ப நீங்க தேர்தல் அரசியல் கட்சியாக இருந்திட வேண்டும். முயற்சி எடுக்கும் பொழுது இப்ப உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கும் பொழுது நேரடியாக அவர்கள் கூறினார்கள், உடைக்க வேண்டும் என்று இருந்தோம், உடைத்து விட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை பலர் கேட்கிறார்கள். அதுக்கு என்ன கருத்து இருக்கு? நான் நினைக்கிறேன் அவர் தங்களுடைய கட்சியை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி அதைத்தான் ஒரு தேசிய இயக்கமாக சொல்கிறார்கள். அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சின்னம் சைக்கிள், இலங்கை ஒத்தியாட்சி ஆசியாப்புங்கள் தேர்தலில் போட்டி போடுவதற்காக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு அமைப்பாக பார்க்கிறார்கள். அதை அப்படி பார்க்க முடியாது. அது நீங்கள் கட்சியாகத்தான் அதை பார்க்கலாம். ஆகவே ஒரு பொது அமைப்பாக பார்ப்பதாக இருந்தால் தேர்தல் அரசியல்களே வரக்கூடாது. தேர்தல் அரசியல் தேவை, அதான் மறுக்கவில்லை. இன்றைய புவிசார் அரசியல் நிலைமைக்குள்ளே தேர்தலே போட்டி போட்டு எங்களுடைய ஜனநாயகத்தை காண்பிக்கத்தான் வேண்டும். இப்போது வேட்பாளர்களே போட்டுறாங்க. இந்த ஜனநாயக சூழலுக்குள்ள எங்களோட பக்கம் இப்படி ஒரு கருத்தொற்றுமை இருக்கின்றதை காட்டுறதுக்கு தான் போட்டி போட்டோம். அதுக்காக நாங்கள் ஒத்தியாட்சியாக ஏற்றுக்கொண்டதா இல்லை. அதே மாதிரி ஒத்தியாட்சி நாடாளுமன்ற தேர்தலில் சரி போட்டி போடுங்க, ஏன்னா போட்டி போடாம விட்டா அப்புறம் அரசாங்கத்துக்கு சாதகமானவர்களுக்கு வந்து 94ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தா 100 ஓட்ஸோட போய் 9 சீட்டை வச்சோன்றது மாதிரி ஒரு நிலைமை வந்துடும். அப்ப அதால நீங்க போட்டி போடுங்க. அப்ப போட்டி போடுறது என்றால் தேர்தல் அரசியல் வியூகங்களோடு மட்டும் இருக்கும். தமிழ் தேசியத்தை பற்றி பேசக்கூடாது. தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறதா இருந்தால் அதை விட்டுட்டு ஒரு பொது கட்டமைப்புக்குள்ள வர வேண்டும். ஆகவே இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் அவர்களோடு உரையாட வேண்டும். இந்த உரையாடலுக்கு அவர்கள் வர வேண்டும். நாங்கள் சுத்தவான் சூசப்பிள்ளை என்று ஒதுங்கி இருக்க முடியாது. பல விமர்சனங்கள் உண்டு. இப்ப நாங்கள் அப்படி பார்க்க போனால் 2001ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கல இபிஆர்ல இருந்தது. புலட் மட்டும் இல்லை, டெலோ இருந்தது. எல்லோரும் குற்றச்சாட்டு இருக்குதானே. அப்ப அந்த குற்றச்சாட்டு இருக்கின்ற டெலோவோடும் புலட்டோடும் சேர்ந்தானே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவராஜ கஜேந்திரன் எம்பியாக வந்தார்கள். இப்போது மட்டுமே அவர்கள் துரோகிகள், அவர்கள் முன்னாள் ஆயுத குழுக்கள், அவர்கள் என்ன 13க்கு பின்னால் நின்றவர்கள் ஏன் சொல்லுகிறீர்கள்? ஒரு முரண்பாடு இருக்கல்லவா? அதே வழி ஒரு இருதலை கொள்ளியரும் என்ற போக்கு இருக்கு பாருங்கள். இப்ப பொது கட்டமைப்பு முன்வைச்ச கோரிக்கைக்கும் தமிழ் தேசிய முன்னணி வச்ச கோரிக்கைகளும் வித்தியாசங்கள் இல்லை. ஒன்று. அடுத்தது சரி, புறக்கணிப்புன்னு சொன்னீங்க. யாரு புறக்கணித்தால் எண்ணிக்கையை பாருங்கள். 52% அங்கே வாக்களிப்பு நடந்திருக்கின்றது. சரி, வாக்களிக்காமட்ட மக்கள் நிச்சயமாக பொது வேட்பாளருக்கான ஆதரவாகத்தான் இருக்கும். அவர்கள் விருப்பத்திலே போகவில்லை. நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணிக்கையை பாருங்கள், மிக குறைவு. அவங்களுடைய கோரிக்கை தோல்வி. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு பொது இடத்துக்கு வர வேண்டும். உங்களோட ஒரு கேள்வி எனக்கு ஒரு ப்ளீஸ் பிரேக் இட் டவுன் ஃபார் மீ. என்னன்னு சொன்னா, இன்று செய்தி வந்திருக்கின்றது என்னவென்றால்,
நேற்றைய ஊடக சந்திப்பில் தமிழ் பொது வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் அளித்த வாக்குகள் தமிழ் தேசியத்துக்கானவையே என்றும் அத்துடன் 30% தமிழ் மக்கள் தேர்தலை புறக்கணித்தார்கள் என்றும் கூறுகிறார்கள். எனக்கு இதை புரியவில்லை. கொஞ்சம் நீங்கள் எனக்கு பிரேக் பண்ணி கொஞ்சம் விளக்கம் தாருங்க. இல்ல அது தவறு. அங்கே நிராகரிக்கப்பட்ட வாக்குகளுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட குறைந்த ஒரு 3% இல்லை. ஆனால் வாக்களிக்காவிட்ட மக்களுடைய வீதம் கூட 52% என்று சொன்னால் 60 என்று பார்த்தாலும் 8% அங்கே வாக்களிக்கவில்லை. 100 என்று பார்த்தாலும் 42% வாக்களி. அப்படியெல்லாம் அவர்கள் அனைவருமே தமிழ் தேசத்துக்கு ஆதரவானவர்கள் அர்த்தம். அவை புறக்கணிப்பு நிராகரிப்புன்னா அங்கே போய் வாக்களிச்சு போட்டு வெட்டி போட்டு வரவான். அதான் நிராகரிப்பு. வாக்களிக்காவிட்ட மக்களை நீங்கள் நிராகரிப்புன்னு எடுக்க முடியாது. வாக்களிக்காவிட்ட மக்களை நிராகரிப்புன்னு எடுக்க முடியாது. நிராகரிப்புன்னு சொன்னா அங்க போயிட்டு நாங்க வெட்டி கிராஸ் பண்ணி வெட்டி போட்டு வரதான். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் நடக்க போகின்ற என்ற காரணத்தினால்தான் இந்த செய்தி வெளியில் வந்ததா? நிச்சயமாக அப்படி இருக்கலாம். என்னை பொறுத்த எப்படியா தமிழ் தேசியம் என்ற ஒரு புனிதமான கோட்பாட்டை பேசுகின்ற பொழுது நாங்கள் பொய்யான தகவலை கலைக்க கூடாது. நாங்கள் நேர்மையாக இருக்கோம். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நபர்களையும் கட்சிகளையும் முன்னிலைப்படுத்தாமல் கோட்பாட்டை மாத்திரம் முன்னிலைப்படுத்துங்க. ஜேவிபி நல்ல உதாரணம். என்ன சொன்னார்கள் பாருங்கள். நபர்கள் யாரையுமே தெரியாது. செல்வன் சில்வா, அனந்தகுமார் சாணக்கா அப்படி ரெண்டு பேர் தான் தெரியும். கீதகேத் அப்படின்னா வெற்றாங்களே யாருன்றே தெரியாது எங்களுக்கு. அப்ப நாங்கள் இங்கே நபர்களை முன்னிலைப்படுத்தோம். ஸ்ரீ பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன், கையேந்திரகுமார், பொன்னம்பலன், செல்வராஜா, கையேந்திரன், அங்காள அங்கஜன், விஜயகலாமேஸ்வரன், பிள்ளையான், அங்காள இப்படி நபர்கள் தான் தெரிகிறார்கள். கொள்கை இல்லை. தயவு செய்து கொள்கையை மாத்திரம் முன்னிலைப்படுத்துங்கள், நபர்களை அல்ல. கொள்கையில் என்று சொன்ன உடனே எனக்கு 3 ஆண்டுக்கு முன்னதாக நான் ஒரு செவி ஒன்று கண்டிருந்தேன். அந்த செவியில் கேட்டிருந்தேன், உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன என்று கேட்கும் பொழுது பூவோல அரசியல் பாடத்தை கற்பித்தார் என்று. சரி, இந்த விடயங்கள் இப்படி இருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது பொது தேர்தல் வரப்போகின்றது. இந்த பொது தேர்தலை வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? நான் நினைக்கின்றேன் அறிஞர் ஒரு நல்ல வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். ஒரு பொது சின்னத்தில் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்று. ஆகவே ஒரு பொது சின்னத்திலே எல்லோரும் ஒன்றிணையலாம். நினைச்சால் 22 ஆசனங்களை பெற முடியும். இன்னும் ஒரு ஆபத்து இருக்கிறது. இது நானும் நீங்களும் பேசலாம், வெளிப்படையாக எழுத முடியாது. திருகோணமலையில் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் எல்லா கட்சிகளும் போட்டியுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் திருகோணமலையில் எந்த வேட்பாளரையும் பெற முடியாது. மட்டக்களப்பில் எங்களுக்கு 5 ஆசனங்களையும் பெற முடியும். ஆனால் பிரிந்து வாக்களிப்பதன் காரணமாக நாங்கள் 3 ஆசனங்களை தான் பெறுகின்றோம். இந்த முறை முஸ்லிம்கள் அங்கே ஒரு சின்னத்தில் போட்டி போடப்போவதாக நான் அறிந்தேன். அப்படி என்றால் மட்டக்களப்பில் நாங்கள் 2 ஆசனங்களை தான் பெறக்கூடிய நிலைமை வரப்போகின்றது. அம்பாறையில் ஆசனமே இல்லாமல் கிழக்கு மாநிலத்திலே 2-3 ஆசனம் தான் மொத்தமாக வரப்போகும். இது மிகப்பெரிய ஆபத்து. ஏற்கனவே தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை உடைப்பதற்காகத்தான் கிழக்கு மாகாணத்தை வடக்கு கிழக்கு 2ஆக பிரித்தார்கள். கிழக்கு மாகாணத்தை தமிழ், முஸ்லீம், மலைய, சிங்கள மக்கள் வாழ்ந்த சமாதான பூமியாக காட்டுகிறார்கள். நீங்கள் பாருங்கள், 2015ஆம் ஆண்டுல இருந்து ஐக்கிய நாடு சபையின் அறிக்கை, UN அறிக்கை, சர்வதேச அறிக்கை எல்லாமே நார்த் இஷ்யூ தான் வருது, வடக்கு பிரச்சனை தான் வருது. இன்னும் கொஞ்ச நாளா யாழ்ப்பாண பிரச்சனையாக மாறிடும். அப்ப இப்படியான நிலைமையில தயவு செய்து இந்த முறை தேர்தலை ஒரு பொது சின்னத்தில் நீங்கள் சரி வடக்கு மாநிலத்தில் தனித்து போட்டியிட்டாலும் கிழக்கு மாநிலத்தில் எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது சின்னத்தில் போட்டியிட்டால்தான் கிழக்கு மாநிலத்தை காப்பாற்ற முடியும். நான் உங்களிடம் சற்று முன்னதாக கேட்டேன், சிங்கள மக்கள் புரிந்திருக்கிறார்களா இந்த நிலைமைகள் என்று. அதே கேள்வியை நான் இப்பொழுது கேட்கின்றேன், தமிழ் தரப்பினர் இதை புரிந்திருக்கிறார்கள் இந்த நிலைமையை? என்னப்போது தமிழ் தரப்பினர் புரிந்தாக தெரியல. மக்களுக்கு விளங்குகிறது, கட்சிகளுக்கு புரியவில்லை. கட்சிகள் தங்களுடைய லாபம் கருதியும் சுய லாபம் கருதியும். எனக்கு இம்முறை ஒரு சந்தோஷம், ஜேபி வந்ததால் ஒரு சந்தோஷம் என்னென்றால், நினைக்கின்ற முடிந்தவரை இந்த கிழக்கு மாகாணத்தில் இந்த பிள்ளையான், கருணா, இந்த வியாழேந்திரன் போன்ற இந்த ஒட்டிக்கொண்டிருப்பவர்களை எல்லாம் நான் நினைக்கின்ற அவர் எடுப்பதற்கு வாய்ப்பில்லை. சில வேளைகளில் அது மிலிட்ரி ஆபரேஷனாக இருந்தால் அதை சேர்த்தா முடியல. சில வேளையை அதை கேட்கக்கூடிய நான் நினைக்கவில்லை. தாங்கள் கட்சியோடு எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. சில வேளைகளில் அவர்கள் அனுராவுக்கே சவால் விட்டிருக்கிறார்கள். நீங்கள் தான் எங்களுக்கு ஆயுதம் தந்தனீர்கள் என்று சவாலை விட்டிருக்கிறார்கள். அப்ப நிச்சயமாக சில வேளை அவர்களை தவிர்த்து விட்டு வேறொரு ஆபரேஷனை செய்ய முடியும். கிழக்கை பிரிக்க வேண்டும் என்பது ஜேபியினுடைய ஒரு மெயின் அஜெண்டா, ஒரு பிரதான இலக்கு. ஆகவே அவர்களை வளமையான முகங்களை எல்லாம் எடுத்து விட்டு வேறு முகங்களை காண்பித்து அங்கே கிழக்கை பிரிப்பதற்கான வேலையை செய்யலாம். அது ஒன்று இப்ப வடக்கு மாநிலத்தில் அப்படி செய்கிறார்கள். இப்போது நான் அறிந்தவரையிலேயே எனக்கு தெரிந்த மிக பிரபலமான ஒருவர் எடுத்து தொலைபேசியிலே கேட்டார், வன்னி மாவட்டத்திலே 16,000 வாக்குகள் விழுந்திருக்கின்றன ஜேவிபிக்கு. இதன் காரணமாக தன்னை அணுகி இருக்கிறார்கள். நீங்கள் வன்னியிலே எங்கள் சின்னத்திலே போட்டி போடுகிறீர்களா? அப்ப 16,000 வாக்கு என்றால் வன்னியில 14,000 வாக்கு விழுந்தால் ஒரு எம்பியாக வரலாம் பெர்சன்டேஜும் படி. அப்ப 16,000 வாக்கு எங்களுக்கு விழுந்திருக்கு. அப்ப நீங்கள் போட்டி போட்டால் அந்த 16,000 வாக்கு உங்களுக்கு வரும், அப்ப நீங்கள் ஒரு எம்பியாக வரலாம் என்று கேட்டிருக்கிறார். அதே போல யாழ்ப்பாணத்தில் 27,000 வாக்குகளை ஏவி பெற்றிருக்கின்றது.
ஆகவே அந்த 27,000 வாக்குகளை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெற்றால் யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பி சீட்டு எடுக்கலாம், அங்கேயும் ஒரு ஏற்பாடு நடக்கிறதாக நான் அறிந்தேன். அது உண்மை. அவர்கள் பாருங்கள், வாக்குகளை எல்லாம் கணக்கிட்டு இடங்களை தயாரிக்கிறார்கள். எங்களுடைய தமிழ் தேசிய கட்சியில் எதுவுமே தங்களுக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளவு, எந்தெந்த பிரதேசங்களில் எந்த தொகுதியிலே குறைந்திருக்கு என்று எந்த ஆய்வுகளையும் செய்வதே இல்லை. ஆனால் ஜேவிபி ஒவ்வொரு முறையும் ஆய்வுகளை செய்து அதற்கேற்ப இடங்களில் சென்று பிரச்சாரம் செய்தார். யோசிச்சு பாருங்கள், 3,90,000 தான் அடிப்படை வாக்கு, கட்சியின் அடிப்படை வாக்கு. இன்றைக்கு 56,50,700 வாக்கு வந்திருக்கு என்று சொன்னால், நெட்வொர்க், இந்த வேர்க்கை பாருங்க, அந்த வேலை, அதாவது பல பின்னலை பாருங்க. எந்த இடங்களிலே பலவீனம் என்று அறிஞ்சு அங்கேதான் கூடுதல் பிரச்சாரம் என்றால் மேடி அமைத்தல்ல அவர் பிரச்சாரம் செய்வது, வீடு திண்ணிலை வந்து கதைப்பார்கள். ஒரு கேள்வி என்னவென்றால், இப்ப நீங்கள் கூறினீர்கள் அவர்களுடைய பகுப்பாய்வு எவ்வாறு அதை அனலைஸ் பண்ணி செய்கிறார் என்ற விடயங்களை நீங்கள் கூறும் பொழுது, அரியநேத்திரன் அவர்கள் முன்வைத்திருக்கிற இந்த பொது சபையினூடாக தேர்தலை கையாள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். எங்களுடைய நேர்கள் அடிக்கடி வந்து கூறியிருக்கிறார்கள், இருக்கின்ற 18 நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறுவார்கள். அது சாத்தியமோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒன்று தெளிவாக இருக்கிறார்கள் என்னவென்று சொன்னால், அடுத்த சந்ததியினரை இந்த பொது சபையினூடாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்த வேண்டும் என்று நிற்கிறார்கள். நீங்கள் இதை எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக நான் நினைக்கிறேன், ஒரு நல்ல பொதுச்சபை தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்டகால வேண்டுகோள். பொதுச்சபையிலே பலர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் சொல்வது போல அதிலே 13 ஆதரிப்பவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்வார்கள் அல்லது பொதுவாக சிரித்துக் கொண்டு போல இருக்கிறார்கள். நான் பேசுகின்றது போல ஆழமான கருத்துடையவர்கள் மிக குறைவு. ஆனால் ஏதோ ஒரு வழியிலாக ஒரு உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக இயங்குவதன் மூலம், அது தொடர்ச்சியாக இயங்கிய ஒரு அரசியல் அங்கீகாரம் ஒன்று அதுக்கு வருமாக இருந்தால் நிச்சயமாக அது முன்னெடுக்கப்படலாம். அதுக்கு நிதி பலம் தேவை, அது இருக்கு. ஆனால் ஏபியை பொறுத்தவரையில் ஏபியோட நிதி என்பது மிக குறைந்தால் எனக்கு தெரியும். அவருடைய நாடாளுமன்ற, நான் ஒன்று சொல்லுங்கள், தகவலுக்காக சொல்றேன் கேளுங்கள், ஏவிபியுடைய நாடாளுமன்ற உறுப்பினுடைய சம்பளம் எல்லாம் ஒரு பொது அக்கௌண்ட்டுக்கு வரும், தனிப்பட்ட அக்கௌண்ட்டுக்கு போகாது. அப்படித்தான் இங்க வரும். அந்த பிரிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பளம் அங்கே உறுப்பினர்களுக்கு போகும், ஏனியவே கட்சிக்காக எடுக்கப்படும். அப்படித்தான் நிதியை அவர் கையாளுகிறார். அப்படி ஒரு சிஸ்டம் வந்து தமிழ் தேசிய கட்சியை செய்ய மாட்டேன். அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அத்தனை வசதிகளையும் எடுத்துடுவார். ஒரு ரிசர்ச் ஆபீசர், ஒரு டிரைவர், அதுக்கான சம்பளம், டெலிபோன் எல்லாத்தையுமே தாங்கள் எடுத்து விடுவாங்க. எடுத்து போட்டு உறவினர்களிடம் கொண்டே கொடுப்பார்கள். ஆனால் அவர்கள் ஜேபி அப்படி அல்ல. நீங்க பாருங்க, சில வேளைகளிலே ஜேபி நாடாளுமன்றத்திலும் அதிக வாசனைகள் எடுத்து ஒரு அரசாங்கத்தை அமைத்தால், அதிகமாக சில வேளைகளிலே அமைச்சுக்களை குறைத்து, எண்ணிக்கைகளை குறைத்து முழுமையாக அங்கே ஒரு நிர்மாண அரசாங்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்படி வாய்ப்பு இருந்து செய்தால் நிச்சயமாக இலங்கையை சில வேளைகளிலே ஏனைய நாடுகளும் வரைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். இலங்கை வளர்ச்சி அடையும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா சிறிய நாடு, வருமானம் போதும். ஆகவே எனக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. அப்படி இளமையை ஜேபி கொண்டு வந்தால் எங்கள் பிரச்சனை அப்படியே அடிபட்டு போய்விடும். ஒரு விடயத்தை அவர் சொன்னார் பாருங்கள், அருண்குமார் சாணாயக்கா, யாழ்ப்பாணத்திலே தெற்கிலே ஒரு மாற்றம் வருகிறது. அந்த மாற்றம் என்பது எங்களை நோக்கித்தான் வருகிறது. அந்த மாற்றத்தோடு நீங்களும் பாருங்கள், இல்லையே நீங்க தனிமைப்படுவீர்கள் என்ற கதையை சொல்லியிருந்தார். எனக்கு அங்கேதான் அச்சம் வருகின்றது. ஆகவே நல்ல ஒரு பாடம் போட்டியிருக்கிறது இந்த தேர்தல், நல்ல அனுபவத்தை தந்திருக்கிறது. ஜேபியினுடைய கட்டமைப்பு வளர்ச்சி எங்களுக்கு இனம் காட்டி இருக்கிறது. நபர்களை இல்லாமல் கொள்கையை முன்னிலைப்படுத்தி காட்டியிருக்கிறது. அதை பின்பற்றியதாக பொதுச்சபை தொடர்ந்து வளர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இப்ப நீங்கள் இலங்கை தீவில் தமிழருடைய பிறப்பு வீதம் தொடர்பாக கூறினீர்கள், இனி எங்களுடைய ஒற்றுமையின்மை தொடர்பாக கூறினீர்கள், தாயகத்தை விட்டு வெளியேறுகின்றவர்கள் நிறைய இருக்கிறார்கள். தமிழ் தேசியத்தை தொடர்பாக நீங்கள் எவ்வாறான ஒரு நிலைமையை நாங்கள் எதிர்நோக்கப் போகின்றோம் என்று நம்புகிறீர்கள் என்றால், ஒற்றுமை இல்லாமல் காரியத்தை நடத்த முடியாது என்று பொது தேர்தலை காட்டியிருக்கிறது. இது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது தமிழ் தேசியத்துக்கு? ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட விடயங்களுக்கு ஒரு காலமும் ஒருவருமே சொல்லவில்லை, எல்லா கட்சிகளும் ஒன்று சேருங்கள் என்று சொல்லவில்லை. குறிப்பிட்ட விடயத்துக்கு ஒன்று சேருங்கள் என்று எல்லோரும் அடிக்கடி கூறுகின்ற விடயத்தை புரிந்து கொள்ளாமல் இப்படியே செயல்படுவது எவ்வளவு ஆபத்தை தமிழ் தேசியத்துக்கு ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்கள்? நினைக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 4-5 பிரபலமான இந்திய தொலைக்காட்சிகளுக்கு நான் கடந்த 4-5 நாட்களே பேட்டி கொடுத்திருக்கின்றேன். விவாதங்களிலே சென்றிருக்கின்றேன். அதிலே விவாதங்களிலே வந்த பலரும் இந்த தமிழ் தேசியத்தை மெல்லப்படுத்துகின்ற அளவுக்கு தான் கருத்தை கொண்டு வருகிறார்கள். அப்ப தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்தி எல்லாம் கூடுதலாக இருக்கின்றன எங்களை சுற்றி. எங்கள் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக தமிழ் தேசியத்தை பேசுகின்றவர்கள் எல்லாம் இப்போது குறைவடைந்து வருகிறார்கள். ஆகவே எங்களை சுற்றி எதிரிகள் வளர்கின்ற பொழுது, அல்லது தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டை முடக்குவதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. அதுவும் அரசு என்ற ஒரு மட்டத்தில் இருந்து இலங்கை அரசு அந்த திட்டத்தை வடிவாக நான் ஏற்கனவே சொல்லப்படுது, சட்ட ரீதியாக மாற்றி விட்டார் இனவாதத்தை. டில்லி கூட அதை இல்லா பண்ணுவதற்கான சில செயற்பாடுகளை அது வேறு வகையில் அணுகி கொண்டு வருகின்றது. அது மாத்திரமில்லை, நான் அடிக்கடி சொல்லுகின்ற விடயம், நான் பல இடங்களில் எழுதியிருக்கின்றேன். டில்லிக்கு இருந்த மிகுந்த முறைகேடு, அதாவது இந்தியாவிலே கோத்தபய ராஜபக்ச ஜாவியா வந்தபொழுது டில்லிக்கு தூதராக சென்ற முன்னாள் அமைச்சர் மிகுந்த முறைகேடு உங்களுக்கு தெரியும்.
அவர் டெல்லியில எதிராக இருந்த பொழுது ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் வந்தார். தமிழ்நாட்டுக்கு பல தடவை வந்தார். கனிமொழியை சந்தித்தார், ஸ்டாலினை சந்தித்தார், எல்லோரையும் சந்தித்தார். சீமானை சீமானை சந்திக்கவில்லை, திருமாவளவனை தான் சந்திச்சிருக்கிறார். சந்தித்து அவர் இலங்கை ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழ் மக்கள் வாழக்கூடிய அளவுக்கான கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். முதலீடுகளுக்கான ஆர்வத்தை தூண்டியிருக்கிறார். அந்த நிறுவனங்கள் இல்லை இந்திய கொழும்புக்கு வர முடியும், நாங்கள் வரிச்சலை தருவோம் கேட்டிருக்கின்றார். பல வேலைத்திட்டங்கள் இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, ஜெனீவா மனிதுரிமை சபைக்கு ஆவணங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. இன அழிப்பு இல்லை என்பதற்கான ஆவணங்களை தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். நாங்கள் எதுவுமே செய்யவில்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கின்றேன், எங்களிடம் இந்த எந்த ஒரு ஆவணம் ஜெனீவா மனிதுரிமை சபைக்கு போகவில்லை. இதற்காக நான் கேள்வியை கேட்டேன், எவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்று கேட்டேன். நிச்சயமாக இது ஆபத்து. இப்படியே நாங்கள் இந்த தயார்படுத்தலை செய்யாமல் எங்களுக்குள்ளே நாங்கள் உடைஞ்சு இப்படியே தேசவாதங்களையும் சாதிகளையும் பேசி 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 போய்கொண்டிருந்தால் நிச்சயமாக வேலை இலகுவாக இது அப்படியே பொட்டுகள் அடித்து ஆணி அடித்து ஒரு நாளுக்கு வரப்போகின்றது. தயவு செய்து மக்களிடம் உணர்வு இருக்கின்றது. மக்களிடம் உணர்வு இருக்கிறது என்றால் இரண்டு சந்தர்ப்பங்கள். ஒன்று முள்ளிவாய்க்கால் நினைவு வேந்தல், அடுத்த மாவீரர் நினைவேந்தல். இந்த 2 நிகழ்வுகளையும் பாருங்கள், எவ்வளவு மக்கள் கலந்து கொள்வார்கள். அதே உணர்வு இருக்கின்றது. அதை கட்டமைத்து கொண்டு போவதற்குத்தான் வழிகாட்டுதல்கள் இல்லை, தலைமை தேவையில்லை, வழிகாட்டுதல் இருந்தாலே போதும். அதை நான் சொல்லி நபர்களை முன்னிலைப்படுத்தாமல் கொள்கையை முன்னிலைப்படுத்தி பொதுச்சபை என்றால் பொதுச்சபை கட்டமைப்பை அல்லது வேறொரு கட்டமைப்பு உருவாக்கி அதை முன்னிலைப்படுத்தி கொண்டு போகின்ற பண்புக்குள் நாங்கள் வரவில்லையே. நாங்கள் எதிரிகளாலேயே அளிக்கப்பட்டுள்ளோம். ஜன ரீதியான செயற்பாடுகள் மூலமாக நாங்கள் இல்லாமல் இதை பண்ணி விடுவோம். என்ன ஒத்தியாச்சு, இப்போது பிரச்சனை இல்லை, இந்த சமத்துவமாக வாழலாம்னு சொல்றாரு. அப்ப வாழலாம், அப்படித்தான் சொல்லுவார். அப்படியே போக வேண்டிய நிலைமை ஒன்று வரும். நிச்சயமாக எங்களுக்குள் ஜன ரீதியா இப்ப நான் என்ன சொல்றேன் என்றால், சர்வதேச சட்டங்களை அணுகலாம். இப்ப இன அழிப்புன்னு சொன்னால் இன அழிப்புக்கான வழக்கு தாக்கல் நாங்கள் செய்யலாம். ஒரு சிறிய அரசை பிடிக்கணும், ஒரு சின்ன அரசை பிடிக்கிறது, பிடிச்சு அதுக்கு காசை கொடுக்குறது, கொடுத்து வழக்க போடுறது. வழக்கு விசாரிச்சு எல்லாம் முடிவுக்கு வர வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. வழக்கு போட போறோம் என்று தெரிந்தாலே இலங்கை ஓடி வரும். ஏன்னா சிறிய நாடு, இந்தியா கூட விரும்பாது இன அழிப்பு விசாரணை. அப்ப இந்தியா ஓடி வரும். வந்து என்னப்பா பிரச்சனை, இந்த சரி இந்தவா இதை குறைஞ்சபட்சம் நாங்கள் கேட்கின்ற உரிமைக்கு வருவார்கள். அப்போ ஒரு எச்சரிக்கை செய்கின்ற முயற்சியாவது நாங்கள் எடுக்கல. இப்ப ரோஹிங்கியா மக்களுக்காக ஒரு சிறிய நாடு வழக்கு தாக்கல் செய்யுங்க. ரோஹிங்கியா டேஸ்பரா அதுக்கான காசை கொடுத்திருக்கிறார். சவுத் ஆப்பிரிக்காவுக்காக இஸ்ரேலுக்காக சவுத் ஆப்பிரிக்கா வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றது. அப்ப நாங்கள் கேள்விப்பட்டதில்லை, பலஸ்தீன டேஸ்பராக்கள் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு காசு சேர்த்து கொடுப்பதாக அறிகிறோம். அது உண்மை எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முயற்சி எடுக்கல நாங்கள். அப்ப நாங்கள் சும்மா பார்லிமெண்ட்ல போய் தமிழ் தேசியம் கத்துறோம். இப்ப தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு வகுக்கப்பட்டதே இலங்கை ஒற்றையாட்சி யூனிட்டரி ஸ்டேட் கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளால தீர்வு காண முடியாது என்றுதான் தமிழ் தேசியம் என்ற கோட்பாடு எழுந்தது. அதான் தமிழ் தேசிய கோட்பாடு. இலங்கை அரசியல் ஜாப்பின் மூலமாக தீர்வு காண முடியாது என்பது. ஆனால் வேடிக்கை என்றால் 2009க்கு பிறகு பார்லிமெண்ட்டுக்குள்ள வந்து தமிழ் தேசிய கோட்பாட்டை பற்றி காய்ச்சிருக்கிறாங்க. எங்க ஒற்றையாட்சி நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து தமிழ் தேசிய கோட்பாடை கதைக்கிறாங்க. இன்னொரு கதையை சொல்லிக்கிறோம், நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால்தான் இந்த பிரச்சனையை கதைக்கிறதுக்கான அங்கீகாரம் பெறும். இது என்ன கதை இது? அப்ப இலங்கை நாடாளுமன்றத்தை அங்கீகரிக்கிறீங்களா? அடே, இலங்கை நாடாளுமன்றத்துல எம்பியா இருந்தா தான் நாங்க தமிழ் தேசிய பிரச்சனையை கதைக்கலாம். அப்ப இது அப்படின்னா ஏன் இந்த 30 வருஷ போராட்டம் நடந்தது? போராட்ட வரலாறு புரிந்தவர்கள் ஏன் இதை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள்? நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட சலுகைகள், தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட எவ்வளவு காலம் இவர்கள் சொல்லிக் கொண்டு இப்படியே செயல்பட முடியும்? இப்ப கூடுதலாக பாப்பீங்களாக இருந்தால் இப்ப என்னன்னா எல்லாரும் தங்களோட வசதி வாய்ப்புகளை பார்க்கிறோம், தங்களோட குடும்பங்களை பார்க்கிறோம். அப்படியே தான் போகுது. இது ஒரு சமூகமாக சிந்திக்கிற நிலைமை என்பது மிக குறைவு. அது சமூகமாக சிந்திக்கிறவர்கள் சமூகத்தை எழுதி கொண்டிருக்கிறதுக்கான வருமானங்களும் குறைவு. இப்ப நீங்க தமிழ் தேசியத்துக்கு இப்ப நான் ஒரு தமிழ் தேசிய எதிரான எழுத்தாளர் என்றால் ஞாபகம் காசு சம்பாதிக்க முடியும். அதுக்கு காசு சேர பலர் இருக்கிறார் கொழும்பில். ஆனால் நான் சரியான நிலப்பாட்டோடு எங்கள் விடுதலையில் நின்று கருத்தியல் செய்வதாக இருந்தால் அதுக்கு பணமே இல்லை. ஒரு கூர்மை இணையத்தை நான் நடத்துறேன், அதுக்கு எந்த விதமான பணமும் இல்லை, எனக்கு செலவு தான் போய் கொண்டிருக்குது. ஆனா அதே இணையதளத்தை நான் கடும் எதிர்ப்பாளி எனக்கு காசு இருக்கு, பலர் வருவார்கள். அப்ப இதான் நிலைமை. தயவு செய்து இதுதான் கடைசி சந்தர்ப்பம் ஜேவிபி ஆட்சிக்கு வந்தோம் என்பது. அது இன்னொரு உதாரணம், ஒரு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு இயக்கம் ஜனநாயக வழிக்கு வந்து படிப்படியாக வளர்ந்து ஒரு கருணா வளர்ச்சியை கண்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் சர்வதேசத்துக்கே சவால். உங்களுக்கு தெரியும், அமெரிக்க மேற்கு நாடுகளில் ஒரு கொள்கை இருக்கிறது, ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட அது உண்மையான ஆயுத போராட்டமாக இருக்கலாம், ஆனால் ஜனநாயக வழிக்கு அவர்கள் வந்தால் அவர்கள் ஆட்சிக்கு விட மாட்டார்கள். அது ஒரு பெரிய கன்செப்ட். ஏன் முஜிபுர் ரஹ்மான் அங்க அடித்துக் கொல்லப்பட்டாரு பங்களாதேஷில்? எல்லாம் கொடுத்துட்டு கடலை கொண்டே தள்ளி விட்டார்களே, நீ சரி எல்லாம் முடியும், நீ இப்ப செத்து போ, நீ வரப்பட ஆட்சிக்கு. அப்படி ஒரு கன்செப்ட் இருக்கிற இடத்துல ஜேபி அதை முறிச்சுக்கொண்டே ஆட்சிக்கு வந்துட்டான். அது மார்க்சிய கொள்கை, தேசிய இடதுசாரி என்றெல்லாம் பேசிக்கொண்டு இருந்தவர் இன்றைக்கு அந்த கொள்கையை நைசா கையை விட்டான். நாங்கள் ஒரு நினைக்கிறீங்களா, பிரிஞ்சு போயிருக்கிறோம், கொண்டு வர கஷ்டம் நினைக்கிறீங்களா? எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஈகோ பிரச்சனைகள்,
எங்களுக்கு இருக்கக்கூடிய சமூகம் சார் பிரச்சனைகள் இவை எல்லாம் இந்த தமிழ் தேசிய கருத்தியலை ஒருங்கமைப்பதற்கு தடையாக இருக்கின்றன. இரண்டால் நான் ஒன்று சொல்கிறேன், தெளிவாச்சு கேட்டுக்கொள்ளுங்கள். தேசப்பற்றுக்கு படித்தவன் படியாத வேறுபாடு தேவையில்லை. துரமூர் பிறகு சொன்னதை நான் சொல்றேன். 31ஆம் ஆண்டு 27ஆம் ஆண்டு இலங்கைக்கு வந்து அவர் யாப்பு தொடர்பாக செய்த பொழுது சர்வஜன வாக்குரிமை கொண்டு வருகிறார். சர்வஜன வாக்குரிமை கொண்டு வருகின்ற பொழுது ஜிஜி பொன்னம்பலம் மற்றும் சிங்கள தலைவர்கள் சொல்லுகிறார்கள், சர்வஜன வாக்குரிமை வேண்டாம் என்றால் அது எல்லோருக்கும் என்றால் படியாதவர்களுக்கு அது புரியாது, பிழையாக வாக்களித்து விடுவார்கள், ஊழல் மோசடிக்கு வழிவகுத்து விடும், அவை படித்தவர்களுக்கும் பணம் உள்ளவருக்கும் தான் வாக்குரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்போ ரவுண்ட் பிரபு அங்கே சொல்லுகிறார், தேசப்பற்றுக்கு படித்தவன் படியானது தேவையில்லை. இதைத்தான் சொல்ல. இப்ப தமிழ் தேசியத்தை கலைக்கிறாங்க, படித்தவன் படியாமல் தேவையில்லை. தேசப்பற்று ஆர்வமும் பெறலாம். ரோட்ல ஒரு கூட்டி கொண்டு கூலி தொழிலாளரிடம் இருக்கலாம். ஆகவே நாங்கள் அங்கு போய் கருத்து கேட்கவில்லை. நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு 4-5 பேர் ஒரு குறிப்பிட்ட அறைக்கு நாங்கள் படிச்சார்கள், நாங்கள் தான் ஆய்வாளர்கள், நாங்கள் தான் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர்கள் என்று சொல்லிக்கொண்டு அங்கே இருந்து முடிவெடுத்து விட்டு அதை மக்களுக்கு கொண்டு வருகிறார். அப்ப கீழே மக்கள்கிட்ட தான் மேலே வர வேண்டும். ஏபி நல்ல உதாரணம். ஏபி மக்களிடம் போய் குந்தி திண்ணை வழியை குவிந்து கதைக்கிறார். கதைச்சு போட்டு அங்கே இருந்து தான் கருத்தை கொண்டு வராங்க. அதைத்தான் தேர்தல் பிரகடனமாக கொண்டு வருகிறார்கள். அப்ப இங்க அங்க வேறுபாடு இல்லை. அங்க படித்தவன் படிக்காத வேறுபாடு இல்லை, சாதி வேறுபாடு கூட இல்லை. அப்ப எங்களுக்குள்ள தமிழ் தேசியம் என்ற ஒருமித்த கருத்தியலோட படித்தவன் படிக்காதவன் தேச வேறுபாடு சாதி வேறுபாடு எல்லாம் விட்டு போட்டு தமிழ் தேசிய பற்றுக்கு யாரும் பெறலாம். பிஹெச்டி தான் தேசியத்துக்காக ஒன்று சேருங்கள் என்றதுதான் உங்களுடைய செய்தியாக இருக்கிறது. நாங்கள் படித்தவன் படிக்காத வேறுபாடு தேவை இல்லை. சுருக்கமாக 2 கேள்விகள் இருக்கிறது. அதாவது 2 நாட்களுக்கு முன்னதாக இங்கே நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இன்னொருவரிடம் கேட்டிருந்தேன். இலங்கை தீவில் பாரிய மாற்றம் ஒன்று வந்திருக்கின்றது, எதிர்பாராத மாற்றம், சர்வதேச நாடுகள் எதிர்பாராத ஒரு மாற்றம் வந்திருக்கின்ற நேரத்தில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தொடர்பாக நான் இந்த கேள்வியை கேட்டிருந்தேன் 2 நாட்களுக்கு முன்னதாக. இப்ப நீங்கள் கூறினீர்கள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு போதுமான அளவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நல்ல கேள்வி. என்னென்றால் நான் நல்ல உதாரணம் சொல்லுகிறேன். 94ஆம் ஆண்டு 1994ஆம் ஆண்டு முதல் முறையாக ஜேவிபி அரசியலில் இறங்குகிறார். அந்த அரசியலுக்கு அறிமுகப்படுத்திய சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க. ஸ்ரீலங்கா சொந்த கட்சியை மையப்படுத்திய ஸ்ரீலங்கா புதிய பெரமுன தேர்தலிலே போட்டி போடுகிறார். 17 வருஷம் யூஎம்பியின் ஆட்சி, ஊழல் மோசடி அதிக துஷ்பிரயோகம் கொலை குடங்கண்டு எல்லாம் காட்டித்தான் சந்திரிகா ஆட்சிக்கு வந்தவர். அந்த நேரத்துல ஜேவிபி போய் சந்திரிகாவுக்கு ஆதரவு கொடுத்து தேர்தலில் போட்டி போடுது. அவர் விதைத்த முதலாவது நிபந்தனை நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை அதை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லித்தான். ஆனால் ஜேபி தேர்தலை போட்டி போட்டது, வெற்றி பெறவில்லை. ஆனால் தேசிய பட்டியலில் ஒரு ஆசனம் வந்தது. அந்த ஆசனத்தின் மூலம் பதவிக்கு வந்தவர் தான் நிகால் களபதி. மிக சிறந்த மனிதர், எனக்கு அவரை நன்றாக தெரியும். அவர் தான் முதலாவது நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே வந்திருந்து அவர் பேசிய முதலாவது விடயம் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். ஒழித்தால்தான் இந்த 17 வருடங்களாக ஐக்கிய கட்சி ஆட்சியில் அந்த ஊழல் மோசடி அதிகார துஷ்பிரயோகங்களை எல்லாம் அகற்ற முடியும் என்று சொல்லியிருந்தார். சந்திரிகா பிரச்சாரத்தின் போது சூரிய புதைகுடியெல்லாம் காண்பித்தார். எல்லோரும் அழுதார்கள், எல்லோரும் விரும்பினார், ஐயோ மாற்றம் வந்து விட்டது என்று. ஆனால் சந்திரிகா பதவிக்கு வந்து ஊழல் மோசடியில் ஈடுபட்ட ஐக்கிய கட்சி உறுப்பினர்கள் எவரையும் கைது செய்யவில்லை, விசாரிக்கவும் இல்லை. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சியை நீக்கவும் முயற்சிக்கவில்லை. அப்போது ஏபியினுடைய ஒரே ஒரு உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே கவலைப்பட்டு பேசுகிறார். ஊழல் மோசடி ஒழியவில்லை, விசாரணை நடத்தவில்லை, எல்லாம் பொய் பிரச்சாரம் நடந்தது, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி ஒழிக்கப்படவில்லை என்று அவர் நாடாளுமன்றத்தையே வெறுத்து கதைத்தார். இன்னொரு கதை, அவர் 5 ஆண்டுகளும் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்த பொழுது நாடாளுமன்ற சாப்பாட்டை சாப்பிடவில்லை. ஏனென்றால் மக்கள் பணத்திலே செய்யப்படுறது, வீண் பிரியம் செய்யப்படுறது. நாடாளுமன்றத்துக்கு ஒரு நாளைக்கு 40 லட்சம் 50 லட்சம் செலவழிகின்றது, எனக்கு சாப்பிட மாட்டேன் என்று வீட்டிலிருந்து சொத்து பாசலை கொண்டு வந்தார். அப்ப நாடாளுமன்றத்துக்குள்ள வீட்டிலிருந்து சொத்து பாசல் கொண்டு வர முடியாது. அப்ப சபாநாயகர் இருந்தது யார் என்றால் KP ரட்நாயக்க. அவர் சிங்களவர், யாழ்ப்பாணம் ஹார்ட்லி கொள்ச்சியிலே கேள்வி கேட்டவர், நன்றாக தமிழ் பேசுவார். அவர் தான் அனுமதியை கொடுத்தார், நீ சாப்பாட்டை கொண்டு உள்ளே சாப்பிட. ஆனால் 99ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை மீண்டும் சந்திரிகா வெற்றி பெறுகிறார். 2000ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகின்றது. அதிலே ஜேவிபிக்கு 5 ஆசனங்கள் வருகின்றன. 5 உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்தில் சாப்பிட்டார்கள். நிகால் களபதியின் கொள்கையை அப்படியே கைவிட்டு விட்டார்கள். அப்ப நிகால் களபதி 94ஆம் ஆண்டு முன்வைத்த அதே கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் இன்று அதே நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியிலே ஜேபியினுடைய உறுப்பினர் வந்து பதவியிலே கொண்டு இருக்கிறார். அவர் ஒழிப்பார் என்று சொல்லுகிறார்கள். அது எவ்வளவு தூரத்துக்கு சாத்தியம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது டஃப் கேம். அதாவது 2/3 மெஜாரிட்டி வேணும். 2/3 மெஜாரிட்டி இருந்தாலும் நீதிமன்றம் அங்கே பொருள்கோள் செய்ய வேண்டும். நீதிமன்றம் நாமல் ராஜபக்சவே கூறியிருக்கின்றார், நிறைவேற்று அதிகாரத்தை நீக்குவீர்களாக இருந்தால் நாங்கள் முழு ஆதரவு வழங்குகிறேன் என்று கூறியிருக்கிறார்.
இப்படித்தான் சொல்லுவார்கள். அடுத்து இப்ப என்ன செய்வார்கள் என்றால், நாடாளுமன்றத்தில் சரி டூத்தர்லாம் நிறைவேற்றினார். அப்புறம் உயர்நீதிமன்றம் சொல்ல வேணும். சரி உயர்நீதிமன்றம் சொல்லிட்டு நாடாளுமன்றத்தில் திருப்பி டூத்தருக்கு வருது, அதுவும் வெல்லுது. ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு பண்ணி போய் கேட்டுவார்கள். அங்கே வெல்ல முடியுமா? அது இது ஒரு நடக்கக்கூடிய காரியம் அல்ல. இதுதான் சரி, குறைஞ்சபட்சம் தமிழர்களுக்கு எதிராக கொண்டு வந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தையாவது நீக்குவார்களா? நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் 6வது திருத்தச் சட்டம் அது தேவை என்ற அடிப்படையிலே ஜேபியை கதை சொல்லி இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக ஜேபி ஒருவன் பேசியது கிடையாது. சொல்லுவார்கள், அதை பெரிய அளவில் பேசி, ஏன்னா அது எல்லாமே ஒரு இங்கே ஒரு எதிர்ப்புவாதம் இருக்கிறது, தீவிரவாதம் இருக்கிறது, அதை தடுக்க தேவை என்பது அவருடைய நிலைப்பாடு, விருப்பம். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்படி கொண்டு வந்தாலும் பேரை மாற்றுவார்கள். ஆனால் உள்ளுடல் ஒன்றாகத்தான் இருக்கு. உள்ளுடல் ஒன்றாகத்தான் இருக்கு. நல்ல உதாரணம், ICCPR லோவை, அதாவது சர்வதேச சமாயத்தை 2007ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்திலே இருக்கிற சுயநிர்ணய உரிமை என்ற சொல்லி அகற்றி விட்டார்கள். அகற்றி விட்டு ஹேட் ஸ்பீச், அதாவது இனவாதத்துக்கு எதிராக, மதத்துக்கு எதிராக, இனத்துக்கு எதிராக பேசினால் கை செய்யப்படுவது என்ற கன்செப்டை கொண்டு அதை போடுறாங்க. ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டத்தில் அது இருக்குது. அப்ப திருப்பி ICCPR லோவிலையும் கொண்டு அதை போடுங்க. ஆனால் அது சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த இனங்களுக்கு எதிரான, மதங்களுக்கு எதிரான அந்த தண்டனைகள் வர வேண்டும். இங்கே சுயநிர்ணய உரிமை என்ற பகுதியை எடுத்து போட்டு இனங்களுக்கு எதிரான, மதங்களுக்கு எதிரான சட்டங்களை போடுகிறார்கள். இது எல்லாம் பலர் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அது 10ஆம் ஆண்டு சுமந்திரன் முதலாக நாடாளுமன்றத்துக்கு வந்த கன்னி உரையிலே இதை சுட்டிக்காட்டி இருந்தார். நான் நினைத்தேன் தொடர்ந்து பேச போகிறார் என்று. ஆனால் தொடர்ந்து பேசவில்லை, அப்படியே கைவிட்டு விட்டார். வரும்போது பேசிவிட்டு விட்டுலாம் தானே இல்லை? சரி, இப்ப அறகலைய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் நடந்த பொழுது உங்களுக்கு தெரியும், இலங்கையின் சட்டத்தரணிகள் சங்கம் முழு ஆதரவையும் வழங்கி இருக்கின்றது. அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள், அனுர குமாரதிசாநாயக்காவுக்கு முழு ஆதரவையும் வழங்குவதாக கூறியிருக்கிறார்கள். இது என்ன விதமான மாற்றத்தை இலங்கை அரசியல் பரப்பில் ஏற்படுத்தும்? இதனாலேயே இது ஒரு பண்பாடு. ஒருவர் ஆட்சிக்கு வந்துவிட்டால் அப்படியான அமைப்புகள் பாராட்ட என்றால் அரசனுடைய ஆதரவு இல்லாமல் சட்டத்தை சங்கம் இயங்க முடியாது. அதை பாராட்டித்தான் ஆக வேண்டும். இது ஒரு சம்பிரதாயம். ஆனால் போக போகத்தான் செயற்பாடுகள் தெரியும். இப்போது கூட பாருங்கள், இன்று கூட நடந்த ஒரு விஷயம், நான் என்ன கேட்டார்கள் விளக்கம், நாடாளுமன்ற செய்தியாளர் இருந்தபடி எனக்கு தெரியும் என்ன நடந்தென்றால், இப்ப நாடாளுமன்றத்துல சபாநாயகர் முன்னிலையில தான் ஒரு உறுப்பினர் சத்தியப்பிரமாணம் செய்ய முடியும். அப்ப அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதியாக வந்துட்டார். அப்ப அந்த இடம் வெற்றிடம் ஆயிட்டது. அப்ப அதுக்கு புற இருந்த பேர் ஞாபகம், அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவதாக தேர்தல் திணைக்களம் பேரை அறிவித்து விட்டார். அப்ப அவரை அழைத்து அனுரகுமார திசாநாயக்கா சத்தியப்பிரமாணம் கொடுக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் கொடுக்கிறார். அப்ப என்னிடம் கேட்டார்கள், நாடாளுமன்றம் கூடாமல், அதாவது சபாநாயகர் முன்னிலையில சத்தியப்பிரமாணம் செய்யாமல் ஒரு உறுப்பினர் ஜனாதிபதி செய்யலாமான்னு கேட்டார்கள். நான் விளக்கம் சொன்னேன், செய்ய முடியும். எக்ஸிகூட்டிவ் பவர் ஜனாதிபதி இருக்கிறது. அத்தோடு இப்போது ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வந்து போகிறார். ஆகவே அவருக்கு சபாநாயகருக்குரிய அந்தஸ்தும் அங்கே வருகிறது. ஆகவே அவர் முன்னிலையில் நாடாளுமன்ற உறுப்பினராக சத்தியம் பண்ண முடியும். இதுவரையும் யாரும் செய்யவில்லை, அவரை செய்திருக்கிறார். செய்தபடியால் இந்த அரசியல் ஜாப்புக்கான பொருள் கோடலை நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் சத்திய பிரமாணம் செய்யலாம், சட்ட பிரச்சனை அல்ல என்று நான் சொல்லி இருக்கேன். நிறைவாக இப்ப இந்திய எதிர்ப்புவாதம் தொடர்பாக கூறினீர்கள், மேற்குலக நாட்டின் எதிர்ப்புவாதம் தொடர்பாக கூறினீர்கள், அனுர குமாரதிசாநாயக்காவுடைய அந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டை கூறினீர்கள். இது எவ்வளவு சவாலாக இருக்க போகிறது இவருடைய இந்த காலகட்டத்தில்? நாளைக்கு மிகப்பெரிய சவால். இவர்கள் மார்க்சிய எனக்கு என்னென்றால் இந்திய ஊடகம் எல்லாம் சொல்லுது, மார்க்சிய தலைவர், இடதுசாரி தலைவர் முதல் முறையாக ஜனாதிபதியாக வந்து விட்டார். அது தவறு. அவர்கள் அந்த கொள்கையை எப்போதோ கைவிட்டு விட்டார். ஆனால் ஜேவிபி என்ற கன்செப்ட் பின்னால் இருக்கிற, பேரை மாற்றினார், அந்த ஸ்கோர் இருக்கிறது. ஆனால் மார்க்சி தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஜேபியின் அந்த அனுரகுமார திசாநாயக்கா தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த இடத்துல மார்க்சியம், இடதுசாரியம், கம்யூனிசம், சோசியலிசம் இல்லவே இல்லை. நீங்க பாருங்கள், அதை 3 மொழியும் இருக்கின்றது, எந்த இடத்திலும் இல்லை. ஆகவே மார்க்சியம், ஆகவே என்ன செய்ய வேண்டும் என்றால், இவர்கள் இந்தியாவையும் அமெரிக்காவையும் பயக்க முடியாது. அது எதிர்கட்சியாக இருந்த போது கடுமையாக பயத்தார்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த பொழுது அவர்கள் செய்ய முடியாது. இலங்கை சிறிய நாடு, இந்தியாவை கடுமையாக எதிர்த்தால் நிச்சயமாக உதவி நிற்கும், அமெரிக்காவை எதிர்த்தால் நிச்சயமாக உதவி நிற்கும். இப்போது கூட பாருங்க, நல்ல உதாரணம் சொல்லுகின்றேன். இந்த பங்கு சந்தைகள் வளர்ச்சி அடைந்து விட்டதாக இளைஞருடைய மத்திய வங்கி அறிக்கை விடுது. ஆனால் ப்ளூம்பர்க்ஸ் நியூஸ் ஏஜென்சி, அது அமெரிக்கன் ஏஜென்சி அறிக்கை விடுது, அனுரகுமார திசாநாயக்கா ஆட்சிக்கு வந்தால் பங்கு சந்தை வீழ்ச்சி அடைஞ்சிட்டது, இண்டெக்ஸும் காட்டி இருக்கிறார்கள். அப்ப இளைஞர் சங்கத்தின் இண்டெக்ஸுக்கும் அந்த ப்ளூம்பர்க் செய்தி நிறுவனம் காட்டின இண்டெக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று தெரியுது, அமெரிக்க செய்தி நிறுவனம் பிழையாக செய்தியை கொண்டு வருது, இதற்கு பிழையான இமேஜை கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த மாதிரியான விளையாட்டுகள் நடக்கும். அதால எடுத்தடுப்புல எதிர்க்க முடியும். ஆகவே சந்திரிகாவும் ரணில் விக்ரமசிங்கவும் சஜித்தும் ராஜபக்சம் கையாண்டு அதே அணுகுமுறையைத்தான் கையாள வேண்டும். ஆகவே அவர் முன்னிற்கக்கூடிய பெரிய சவால் என்னன்னு சொன்னால், இந்த இந்தோ பசிபிக் பிராந்தியத்துல சீனாவுடைய ஆதிக்கத்தை
குறைப்பதற்காக இந்திய அமெரிக்க அரசு விதிக்கிற நிபந்தனைகள் மற்றும் சர்வதேச நாணய நிதியம் விதிக்கிற நிபந்தனை மிக பிரதானமானது என்றால் நட்டமடைகின்ற அரசு நிறுவனங்களை தனியார் மயப்படுத்த வேண்டும் என்று IMF சொல்லுது. அப்ப அதை ஜேவிபி செய்கிறார். ஏனென்றால் ஜேவிபியின் பிரதானமான கன்செப்டே அரச ஊழியர்களை பாதுகாப்பது. அப்ப நட்டமடையும் அரசு நிறுவனத்தை தனியார் மயப்படுத்தல் என்ற அந்த IMF-னுடைய நிபந்தனையை நிச்சயமாக ஜேவிபி செய்யாது. அங்கதான் ஒரு முரண்பாடு வரும். அதுக்கு மாற்றீடாக வேறு ஏதாவது செய்வார்கள். அதே சவால்கள் உண்டு. உதாரணமாக சர்வதேச விதிகள், சர்வதேச சட்டங்கள், சர்வதேச அரசியலுக்குள்ளால் நுழைந்து போகக்கூடிய அந்த பக்குவம் ஜேவிபிக்கு இருக்கிறதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பிறப்பு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியிலிருந்து தாயகத்திலிருந்து ஊடக விரிவுரையாளர் மற்றும் பத்திரிகையாளர் நிக்சன் அவர்களை உயிரோடை தமிழ் உறவுகளுக்காக இன்று நேரம் பார்க்காமல் இவ்வளவு நேரம் எங்களோடு உரையாடியதற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி ஐயா, வணக்கம். நன்றி, வணக்கம்.